நித்யாம்மா, நித்யாம்மா, ம் சுக்கு போட்டு பால் எடுத்துட்டு வந்திருக்கேன். மறக்காம எந்திரிச்சு குடிச்சிருங்கம்மா. சரி கனகாம்மா, அங்கேயே வச்சுட்டு போங்க. ஆ. ஐயா, ஐயா, இஞ்சி டீ கொண்டு வந்திருக்கேன் ஐயா, இந்தாங்க. ஆ. கனகா, நித்யா எழுந்துட்டாளாமா? இல்லங்க ஐயா, எப்பவும் போலதான் தூங்குறாங்க. ஆ. வழக்கம் போல நீ கொடுத்த பால் ஆறி போய் தான் கிடக்கும். பரவாயில்லங்க ஐயா, நித்யா சின்ன பொண்ணு. அவங்க எப்ப எந்திரிக்கிறாங்களோ அப்பவே எந்திரிச்சுக்கிட்டோம். ஆமாம், சின்ன பொண்ணுன்னு நீ நானும் தாம்மா சொல்லிக்கணும். வயசு 30 ஆகுது. இன்னும் காலையில் எழுந்துக்கிறது இல்லை, மத்தியானம் வேலை பார்க்கறது இல்லை, இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாகவே விளையாடிட்டு இருக்கா. நானும் எப்படியாவது ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா அவ எதுக்கும் பிடியே கொடுக்க மாட்டேன்றாளே கனகா. என்னதான் பண்ண போறனோ? ஐயா, நம்ம நித்யம்மாவுக்கு எங்கேயாச்சும் மாப்பிள்ள பிறந்திருப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு நேரம் காலெல்லாம் கூடி வரணும்ல. ம், நீ சொல்றது அப்படியே பழகிட்டுமா. இந்தா, இந்தாங்க ஐயா நீ பேப்பர். போய் டிஃபன் எடுத்து வை. ஆ, சரிங்க ஐயா. ஆ. நித்யாம்மா, ம் இன்னும் பாலை குடிக்கவே இல்லை பாருங்க. ஆறிட போகுது. சீக்கிரம் எந்திரிச்சு குடிங்கம்மா. ஓகே கனகாம்மா, நான் குடிச்சுக்கிறேன், நீங்க ம். போங்க. விளையாட்டு புள்ள. ம். ம். என்ன டிஃபன் இன்னைக்கு? இன்னைக்கா Wow. இட்லி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாம்பார், ம் அதோட தேங்காய் சட்னி. ம் ஓகே, கொஞ்சமா. ம். ம் போதும். சூப்பர் கனகாம்மா. டாடி எங்க? உங்க அப்பா இன்னும் அவர் பெட்ரூம்ல தான் இருக்காரு. அவர் அந்த இங்கிலீஷ் பேப்பரை ஃபுல்லா படிச்சு முடிச்சாதான் கீழேயே இறங்கி வருவாரு. கரெக்ட்.
சமத்தா சாப்பிடு. ஆ ம். இதோ வந்துட்டாரு. உட்காருங்க. ஹாய் நித்யா, குட் மார்னிங். குட் மார்னிங்ப்பா. செம்மையா இருக்கு. அப்படியா? நீங்க சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்ருவோம். ம். கனகா சமையல் பற்றி சொல்லவா வேணும்? நீ சாப்பிட்டியாம்மா? இல்ல அப்புறம் சாப்பிடுறேங்க ஐயா. ம். இன்னும் கொஞ்சம் சாம்பார் போடவா பாப்பா? ஆஹா, இதுவே போதும். மாமா. அப்பா, ம். எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 25K தேவைப்படுது. போட்டு விடுங்க. எதுக்குமா 25,000 உனக்கு? நேற்று தானேம்மா 10,000 ரூபாய் வாங்கிட்டு போனேன். அப்பா, அது நேத்து ஒரு பார்ட்டி. நான் பே பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு, பண்ணிட்டேன். சரி, இப்போ எதுக்கு 25,000 ரூபாய்? என் ஃப்ரெண்ட் இருக்காலப்பா, அவளுக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ். ஆ, ஸோ ஏதாவது பெருசா ப்ரெசென்ட் பண்ணணும். அதுக்காக தான். போட்டு விடுங்க. சரி, 25,000 ரூபாய்க்கு gift கொடுக்குற அளவுக்கு அப்படி என்னம்மா முக்கியமான ஃப்ரெண்டு? ஆமாப்பா, ஷீ இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். இங்க பாருமா, நீயும் மாசம் மாசம் மற்றவங்க கல்யாணத்துக்கெல்லாம் போய் gift எல்லாம் கொடுக்குற. ஷூ. ஆனா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி இந்த ஊருக்கே நான் gift கொடுக்கணும்னு ஆசைப்படுறேம்மா. அதுக்கு மட்டும் நீ வாயே திறக்க மாட்டேங்கிறியம்மா. உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பேர பிள்ளைங்களெல்லாம் கொஞ்சணும்னு அப்பாவுக்கு மட்டும் ஆசை இருக்காதா? பா, மறுபடியும் கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு எப்போ தோணுதோ நான் அப்ப பண்ணிக்கிறேன்னு. மறுபடியும் இதே பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்கப்பா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு வீட்ல போய் வாழ்றது சுத்தமா செட் ஆகாது. அப்படியா? சரி, நீ எங்கேயும் போக வேண்டாம். வீட்டோட இருக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இங்கேயே நீ சந்தோஷமா வாழு. ஐயோ அப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதே உன்னோட சந்தோஷத்துக்காக தான். எனக்கு கல்யாணம் எல்லாம் பிடிக்கலப்பா. எனக்கு இண்டிபெண்டா வாழ்றதுக்கு தான் ஆசையா இருக்கு. இங்க பாருமா, நீ இண்டிபெண்டாவே இரு. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இண்டிபெண்டா இரு. சரி, பாத்துக்கலாம். நான் கேட்டது என்ன ஆச்சு? ஆ, சரி போ, நான் ஜிபே பண்றேன். என் அப்பான்னு அப்பா தான். தேங்க்யூ, பாய். ம். இந்தாங்க ஐயா, மாத்திரை போட்டுக்கங்க. ம். இந்தாங்க. ஆ. இந்தாங்க. இந்த மாத்திரையும் போட்டுக்கோங்க. ம். தண்ணி குடிங்க. கனகாமா, யாருன்னு பாருங்க. ஹாய் டாக்டர். Hi Nitya, how are you? ஃபைன். ப்ளீஸ் கம். அப்புறம் டாக்டர், அப்பாக்கு இப்ப எல்லாமே நார்மல் தானே? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கியூர் பண்ண ட்ரை பண்றோம். சரி. சரி, நான் போய் அப்பாவை பார்க்கறேன். ஓகே டாக்டர், கேரி ஆன். எங்க கனகா எங்க? அப்பாக்கு மேல மாத்திரை கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, அப்ப நான் மேல போறேன். சரிங்க ஐயா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் போய் சமையல் வேலையை பார்க்கறேன். விஸ்வநாதன் சார், நான் உள்ள வரலாமா? ஐயா, டாக்டர் அம்மா வந்திருக்காங்க.
என்ன விஸ்வநாதன் சார், மாத்திரை எல்லாம் வேலை வேலைக்கு கரெக்டா போட்டுட்டு இருக்கீங்க போல. அதெல்லாம் கனகா வேலைக்கு கரெக்டாக கொடுத்துட்றா மேடம். ம். சரிங்க ஐயா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் சமையல் ரெடி பண்றேன். சரிம்மா. ம். அப்புறம் எப்படி இருக்கீங்க சார்? அதை நீங்கள் தான் டாக்டர் பார்த்து தோ சொல்லணும். இப்ப பாத்துட்டேன். ம். கை காட்டுங்க. ம். ம். மூச்சை இழுத்து விடுங்க சார். கொஞ்சம் முதுக காட்டுங்க. ம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரிங்க எல்லாம் டாக்டர். கரெக்டா தான் இருக்கு. நான் கொடுக்குற டேப்லெட்டை கரெக்டான டைம்ல சாப்பிடுங்க. சரிங்க கொஞ்ச மேடம். நாள்ல எல்லாம் சரியாயிடும். டாக்டர் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையே டாக்டர்? நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் படிச்சு சொல்லியும் நீங்க இந்த ஸ்மோக் பண்றதை விடவே இல்ல. இப்ப ப்ராப்ளம் வந்தோன்னு விட்டீங்கல்ல. உண்மைதான் டாக்டர். இப்போ கூட நான் என் உசுரை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதே என் பொண்ணுக்காக தான் டாக்டர். சரி விடுங்க சார். சீக்கிரமே நித்யா உங்களை புரிஞ்சுப்பாங்க. ம். அப்புறம் நான் எழுதி கொடுக்குற டேப்லெட்லாம் கரெக்டா போடுறீங்கல்ல? ஆமாம் டாக்டர், அதெல்லாம் ப்ராப்பராக எடுத்துக்கிறேன் டாக்டர். குட். இதையே ஃபாலோ பண்ணீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஆபரேஷனே இல்லாம இதே மாதிரி மெடிசன்லயே கியூர் பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். ஓகே டாக்டர். அப்படியே நான் என் கம்பெனிக்கு அப்பப்போ போய் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு வரலாமா டாக்டர்? நோ நோ. உங்க உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கு நீங்க எங்கேயும் போக கூடாது. கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்தாகணும். நீங்க வேணா உங்க டாட்டர் நித்யாவை கம்பெனியை பாத்துக்க சொல்ல வேண்டியதானே? ஆக்சுவலி அவங்க தானே அடுத்த ஓனர். கரெக்டு தான் டாக்டர், ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை டாக்டர். அவளுக்கு இந்த ஆஃபீஸு, கம்பெனி, ஒர்க்கு இதிலெல்லாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை டாக்டர். ஒரு அப்பாவா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லியும் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேங்கிறா டாக்டர். அப்புறம் எங்கே இதெல்லாம் நடக்க போகுது டாக்டர்? ஒருவேளை நித்யா யாரையாவது லவ் பண்றாங்களோ என்னமோ? அப்படி இருந்தால் கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேனே. எனக்கு கல்யாணமே வேணான்னு சொல்கிறாளே, இதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டாக்டர். சரி விடுங்க சார். இப்போ உள்ள பொண்ணுங்கெல்லாம் இப்படிதான் இருக்காங்க. நம்ம ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. அப்படியே அவங்களே ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. அதெல்லாம் எனக்கு புரியுது டாக்டர். ஆனால் அவளுக்கு இப்போவே 30 வயசு ஆயிடுச்சு. எனக்கும் உடம்பு சரியில்லை. இதுக்கு மேலேயும் அவள் கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போனா நான் என்ன பண்ணுறது டாக்டர்? ஒருவேளை நான் போயிட்டா அவள் தனியாக இருந்து என்ன பண்ணுவா டாக்டர்? சார், தேவையில்லாம ஃபீல் பண்றதை விடுங்க. நானும் நித்யா கிட்ட பேசி பார்க்கறேன். அப்புறம் இந்த மாதிரி ஆஃபீஸ் போறேன், கம்பெனியை பார்க்கணுன்ட்டு நீங்க வெளியே போகவே கூடாது. ஃபேக்டரிக்கு போனீங்கன்னா பொல்யூஷனால லங்ஸ் ரொம்ப பாதிக்கப்படும் சார். உயிருக்கே ஆபத்தாயிடும் சார். புரியுதுங்களா? புரியுது டாக்டர். பட் இந்த மாஸ்க்கு, சேஃப்டி ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி நான் போட்டுட்டு போகலாமா டாக்டர்? நோ வே. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார். இப்பெல்லாம் எல்லா கம்பெனி ஓனர்ஸும் ஆன்லைன்ல இருந்தே ப்ரோக்ராம் பண்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது நீங்க ட்ரை பண்ணுங்க. சரிங்க டாக்டர். சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் போயிட்டு வரேன் சார். ஐயா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க போலாம். ஐயா, என்னங்க ஐயா கூப்பிட அப்படியே உட்காந்துருக்கீங்க? நல்ல வேளை, நான் ரொம்ப பயந்துட்டேன். வாங்க ஐயா சாப்பிட போலாம். இல்லை கனகா, எனக்கு பசி இல்லை. என்னன்னு தெரியல, வர வர பசியே எடுக்க மாட்டேங்குதுமா. ஐயா, இப்பதானங்க ஐயா உங்க உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா தேறிட்டு இருக்கு. இந்த நேரத்துல சாப்பாடு வேணாம் அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லக்கூடாதுங்க ஐயா. நீங்க மாத்திரை வேற டெய்லி நிறைய போடுறீங்க. வாங்க ஐயா சாப்பிட போலாம். இல்லை வேணாம்,
எனக்கு சாப்பிடவே பிடிக்கலம்மா. நான்லாம் ஏன்டா உயிரோட இருக்கிறேன்னு எனக்கு வருத்தமா இருக்குமா. ஐயா, என்னங்க ஐயா இப்படியெல்லாம் பேசுறீங்க? என்னதான் ஆச்சு உங்களுக்கு? என்னத்த சொல்ல கனகா, அவன் ஆசையா பெத்த ஒரே பொண்ணு சின்ன வயசுல அம்மாவையும் இழந்துட்டா. நான் அவளை எவ்வளோ பார்த்து பார்த்து வளர்த்தேன் தெரியுமா? தனியாக உழைச்சி ஒரு கம்பெனியை டெவலப் பண்ணி இவ்வளோ தூரம் பெரிய லெவலுக்கு கொண்டு வந்திருக்கேன். என்கிட்ட எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லை பாத்தியா? நான் நித்யாவை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அவ என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாமா. ஐயா புரியுதுங்க ஐயா. அதுக்குன்னு நீங்க இப்படி சாப்பிடாம உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க எப்படியா நிம்மதியா இருக்க முடியும்? நித்யாம்மா கல்யாணம் பண்ணிக்க நான் வேணும்னா ஒரு ஐடியா சொல்லட்டுங்களா? அப்படியா? அப்படி என்ன ஐடியா சொல்ல போற? அது ஒண்ணு இல்லைங்க ஐயா. நித்யாம்மாக்கு நீங்க தான் செலவுக்கு பணம் கொடுக்குறீங்க. ம், அவங்களோட எல்லா வரவு செலவையும் நீங்க தான் பாத்துக்கிறீங்க. ம், முழுக்க முழுக்க நீங்க தானே அவங்களுக்கு எல்லாத்தையும் வாங்கி தரீங்க. ம், ஆமா. ஆனா இதுக்கப்புறம் அவங்க பணம் கேக்குறப்ப நீங்க தர முடியாது, உனக்குன்னு ஒரு கல்யாணம் குடும்பம்னு இருந்தாதான் நான் என் சொத்தெல்லாம் உனக்கு தருவேன்னு சொல்லுங்க. அப்படியா? அப்படி சொன்னா இதை வச்சு அவ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுவாளா? ஐயா, எனக்கு தெரிஞ்சு அவங்க ஓகே சொல்லிதான் ஆகணும். ஒவ்வொன்றத்துக்கும் உங்ககிட்ட கை நீட்டுறதுக்கு பதிலா நமக்குன்னு ஒரு குடும்பம் வந்துருச்சுன்னா எல்லாமே நம்மளே பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்க கண்டிப்பா ஓகே சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஐயா. ம், ம். சரி, நான் பேசி பார்க்குறேன். இதுவும் நல்ல ஐடியா தான். ம், அவ எழுந்துட்டாளா? அவங்க இன்னும் தூங்குறாங்க ஐயா. நீங்க தேவையில்லாம எதையும் யோசிக்காதீங்க. நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீங்க வாங்க. ம். பாலே இன்னும் குடிக்கலையா நித்யாம்மா? எனக்கு அது வேணாம் கனகாம்மா, நீங்க எடுத்துட்டு போங்க. நித்யாம்மா, நேரம் ஆயிடுச்சுமா. நீங்க எங்கேயோ வெளியில போகணும்னு சொன்னீங்களாமே, ஐயா சொன்னாரு. ஐயோ ஆமால, ஆ. என்ன டைம்? ஐயோ டைம் ஆயிடுச்சு, நான் வேற ஃபங்க்ஷனுக்கு போகணும். அம்மாம்மா, நீங்க பாலை குடிச்சிட்டு குளிச்சிட்டு வாங்க. நான் போய் உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். நோ வே கனகாம்மா, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. அம்மா தள்ளுங்க. ஒரு நிமிஷம் இருங்கம்மா. ஐயா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாரு. ஒரு 10 நிமிஷம் அது என்னன்னு கேட்டுட்டு வந்துருங்களேம்மா. நான் இங்க தானே இருக்கேன், மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து பேசிக்கிறேன். தள்ளுங்க. அம்மா. ம். ஐயா, என்னம்மா நித்யா கிட்ட பேசுறியா? என்னம்மா சொன்ன? ஐயா, நான் நித்யாம்மாட்ட பேசினேன். அவங்க ஏதோ அவசரமா கல்யாணத்துக்கு போறாங்களாம். அதனால உங்ககிட்ட அப்புறமா பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஐயா. சரி விடுமா, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. என்ன பண்றது? அவ ஃப்ரெண்ட்ஸு இந்த ஊருக்கெல்லாம் அவ gift கொடுக்குறா. ஆனா அவளை பெத்த அப்பா எனக்கு கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லி ஒரு gift கொடுக்க மாட்டேன்ற பாத்தியா? ஐயா, நீங்க வருத்தமே படாதீங்க. அதான் நான் சொல்லியிருக்கேன்ல. நான் சொன்ன மாதிரியே நீங்க பேசி பாருங்க. கண்டிப்பா நித்யாம்மா வழிக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த ஊருக்கே gift கொடுக்கலாம். போ கனகா, என் மனசு என் உடம்பு இது ரெண்டும் பாழா போனதே என் மகளை நினச்சிதாம்மா. உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. சரி, எல்லாம் மாறும்னு நம்புகிறேன். பார்ப்போம். ஐயா, கண்டிப்பா மாறுங்க ஐயா. நீங்க கவலையே படாதீங்க. நம்ம டாக்டர் அம்மா சீக்கிரமே நீங்க குணமாயிட்டீங்கன்னு சொல்வாங்க பாருங்க. சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் போய் உங்களுக்கு டிஃபன் மேல எடுத்துட்டு வரேன். ம். கனகாம்மா, பாப்பா, அச்சச்சோ எவ்வளவு அழகா இருக்க என் தங்கம். நித்யாம்மா,
ம். ஐயோ, என் கண்ணே பற்றும் போல இருக்கே. அவ்வளோ அழகா இருக்கீங்க. இதே மாதிரி நான் உங்களை கல்யாண கோலத்துல பார்க்கணுமா? ஓ காட், ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துறதுலயே இருக்கீங்க. அப்பாவை விட நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல அவ்வளோ குறியா இருக்கீங்க. என்னம்மா பண்றது? உங்க வயசுல என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை பிறந்துருச்சு. நானும் உங்களை என் பொண்ணு மாதிரி தானே பாக்குறேன். போதும் போதும், உங்க கதையெல்லாம் கேட்க எனக்கு டைம் இல்லை. ஆல்ரெடி எனக்கு லேட் ஆயிடுச்சு. அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நான் போறேன். அப்பாக்கு மருந்து மாத்திரலாம் கரெக்டா கொடுத்துருங்க, சரியா? சரிம்மா. பாய். ம். நித்யாம்மா, என்ன கனகாமா? நீங்க போயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு சுத்தி போடுறேன். அட போங்க கனகாமா. அழகு. வாங்க டாக்டர் அம்மா, வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. வாங்க டாக்டர். ம். வாங்க டாக்டர். நேத்து நைட்டு கூட 2-3 வாட்டி நெஞ்செல்லாம் அடைக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தார் டாக்டர். ஓ ஐ சி. கையை கொடுங்க. கண்ணாடியை கொஞ்சம் கழட்டுங்க சார். ம். மேலே பாருங்க. மூச்சை நல்லா இழுத்து விடுங்க சார். முதுகு காட்டுங்க. இப்ப எல்லாமே நார்மலா தான் இருக்கு. இப்ப உங்களால மூச்செல்லாம் நல்லா விட முடியுது இல்ல சார்? நெஞ்செல்லாம் அடைக்கலையே. ஆஹா, அதெல்லாம் இல்லை டாக்டர். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. ம். நேற்று நைட்டு தான் என்னன்னு தெரியல, ரொம்ப மூச்சு வாங்கிடுச்சு டாக்டர். ம். ம்ஹும். சரி, நான் கொடுக்குற மெடிசன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. சரி டாக்டர். அப்புறம் என்னுடைய கம்பெனிக்கு வாரத்தில் ஒரு 2 நாள் என் ஒர்க்கை போய் பார்த்துட்டு வரலாமா டாக்டர்? நோ சான்ஸ். இப்போதைக்கு அதை மறந்துருங்க. நீங்க வீட்ல இருக்கும்போதே மாஸ்க் போட்டு தானே பேசணும்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது கம்பெனில எப்படி போய் ஒர்க் பண்ணுவீங்க? இல்லை டாக்டர், அது நீங்க ஒண்ணுமே சொல்ல வேணாம் சார். இப்பதான் பிபி லெவல், சுகர் லெவல் எல்லாம் கரெக்டா இருக்கு. வீசிங் கூட இப்ப கொஞ்சம் கம்மியாயிட்டு வருது. ஸ்மோக்கிங் எவ்வளவு டேஞ்சரஸ்னு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். இதுக்கப்புறம் புரிஞ்சு என்ன ஆக போகுது டாக்டர்? இங்க பாருங்க, ரொம்ப திங்க் பண்றது, தேவையில்லாம கோவப்படுறது, ஃபீல் பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு சீக்கிரம் உடம்பு சரியாகும் சார். இந்த மனுஷங்களுக்கு ஸ்ட்ரெஸ், கோவம், திங்கிங் இதுலயே பாதி நோய் வந்துரும். அதுவும் கரெக்ட் தான் டாக்டர் அம்மா. எங்க சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாரு. எப்ப பார்த்தாலும் எதையாவது யோசிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காரு. அதுவும் நித்யம்மாவை நினைச்சே பாதி உடம்பு போயிடுச்சு. சரி, உடம்ப பாத்துக்கோங்க சார். சரி கனகா, நீங்க என் கூட வாங்க. நான் சில டேப்லெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எழுதி தரேன், அதை கொடுங்க. சரிங்கம்மா, வரேன் சார். அனுப்பிட்டு அப்புறம் வரீங்க. பார்க்கலாம். நித்யம்மா, ம்? காலையில கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தீங்கல்ல, நல்லபடியா முடிஞ்சாமா? அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுமா. சரிம்மா, உங்களுக்கு குடிக்க பால், டீ ஏதாவது கொண்டு வரட்டுமாமா? அதெல்லாம் எதுவும் வேணாம், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. சரிம்மா. அப்புறம் காலையில அப்பா ஏதோ பேசணும்னு சொன்னாருன்னு சொன்னீங்க. ஆமாம்மா. சரி, நான் போய் பேசிட்டு வரேன். சரி. ம். நாம சொன்ன மாதிரியே ஐயா கிட்ட பேசி நித்யம்மா கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னா போதும். அப்பா, எல்லாமே நல்லபடியா நடக்கணும். பா, ம். ஏதோ முக்கியமா பேசணும்னு சொல்லி கூப்பிட்டுட்டு எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆ, கல்யாணத்துக்கு போனியம்மா? கல்யாணம்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா? அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுப்பா. நீங்க என்னமோ பேசணும்னு சொன்னீங்களே, அதை முதல்ல பேசுங்க. ம்.
என்னப்பா யோசிக்கிறீங்க? ஓப்பனா சொல்லுங்க. எனக்கு வேற ரொம்ப டயர்டா இருக்கு. நான் வேற போய் தூங்கணும். சரிம்மா, உனக்கு டயர்டாக இருந்தால் நீ போய் தூங்கு. நாம் இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம். எப்படி இருந்தாலும் பேசிதானே ஆகணும். இப்பவே பேசுங்க. அது என்னுடைய சொத்தெல்லாம் உன் பேருக்கு மாற்றிடலான்னு இருக்கேன். என்னப்பா சொல்றீங்க? என்ன திடீர்னு? ஆமாம்மா, எனக்கு வேற வயசாயிடுச்சுல்ல, உடம்புல வேற ஏகப்பட்ட பிரச்சனை. ம். இப்போவோ அப்போவோன்னு இருக்கேன். டாக்டர் எனக்கு நாள் தாம்மா குறிக்கல, அந்த அளவுக்கு என் உடம்பு போயிட்டுருக்கு. பா, அதான் டாக்டர் சீக்கிரமா கியூர் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்கல்ல. அவங்க எழுதி கொடுத்த மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டா எடுத்துக்கோங்க. நீங்க வேணா பாருங்க, திரும்ப ராஜா மாதிரி எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்க்க போறீங்க. அட போம்மா. என்னப்பா ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க? என்ன ஆச்சு? எல்லா அப்பாங்களும் தான் பசங்களை நல்லா படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு பேர பிள்ளைங்களை பார்த்து நிம்மதியாக சாவறாங்க. ஆனால் என்ன பார்த்தியா? பா, மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க. என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுங்க. அதாம்மா, என் சொத்து, என் கம்பெனி எல்லாத்தையும் உன் பேருக்கு மாற்றி எழுதலான்னு இருக்கேன். உடனே நம்ம அப்படியே கிட்ட வர சொல்லி இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கம்மா. ஆஹா, நம்மளே கேட்கணும்னு நினைச்சோம், அப்பாவே வாயை விட்டுட்டாரு. சரி, எல்லாமே நமக்கு ஃபேவரா தான் நடக்குது. நடக்கட்டும். சரிப்பா, அதுக்கு மேல உங்க இஷ்டம். உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க. சொத்தை என் பேர்லயே எழுதி வச்சிருங்க. சரிம்மா, அதுக்கான எல்லா வேலையும் நான் பார்க்குறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த அப்பாவுக்கு ஒன்று மட்டும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். என்கிட்ட இருந்தா? ம், என்னப்பா? உன் சம்மதம் மட்டும் வேணுமா? அதான் நான் சொல்லிட்டேனே, எல்லாம் உங்க இஷ்டம், என் பேர்ல எழுதி வைங்கன்னு. அது இல்லை, நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, என் சொத்து முழுக்க நான் உன் பேரில் மாற்றி தரேன். அப்பா, அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுப்பா. இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியோட வாழ்றது எனக்கு சுத்தமா சரிப்பட்டு வராது. எனக்கு இப்படி இருக்கதான்ப்பா பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. சரிம்மா, முடியாதுன்னு விடு. ஆனால் உன் அம்மா பெரிய கனவு கண்டிருந்தா, உனக்கு பெருசாக கல்யாணம் பண்ணணும், சீர் செய்யணும், ஊரே மெச்சுற அளவுக்கு வளகாப்பு பண்ணணும், பேர பிள்ளைங்களை அப்படி வளர்க்கணும் இப்படி வளர்க்கணும்னு கனவு கண்டாம்மா. அவள் கனவு வெறும் கனவாகவே போயிடுச்சு, விடு. ஆனால் நீ மட்டும் இப்போ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லலைன்னா என் சொத்தெல்லாம் ஏதாவது அனாதை ஆசிரமத்துக்கோ இல்லை வேற ஏதாவதுக்கோ எழுதி கொடுத்துருவேன். நீ என்கிட்ட எதுவும் கேட்காத. பா, என்னப்பா இப்படி சொல்றீங்க? ஆசையா என்ன பெத்து வளர்த்துட்டு படிக்க வச்சுட்டு இன்னொரு குழந்தை பெத்தா பாசம் அதுக்கு ஷேர் ஆயிடும்னு சொல்லிட்டு இவ்ளோ தூரம் பாசம் காட்டி வளர்த்துட்டு இப்ப யாருக்கும் சொத்து எழுதி கொடுக்க போறேன்னு சொல்றீங்க? ஆமாம்மா, நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில் இந்த கம்பெனி, வீடு, சொத்து பத்து எல்லாமே வந்துச்சு. நானும் உங்கள் அம்மாவும் ஒன்று சந்தோஷமாக வச்சுக்க எங்கள் 2 பேரும் சந்தோஷத்தையும் மறந்துட்டோம். ஆனால் உன்னால் எங்களை சந்தோஷப்படுத்த முடியல பாத்தியா? பா, கல்யாணம்லாம் என்னால பண்ணிக்க முடியாதுப்பா. அதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேனே. இங்கே பாருமா, நீ ஒன்றும் சின்ன குழந்தை இல்லைம்மா. என் முடிவு இதுதான், அதுக்கு மேலே உன் இஷ்டமா? நம்ம ஒரு பிளான் பண்ணா இவரு ஒரு பிளான் பண்றாரு. நம்ம பேருக்கு எழுதி கொடுக்காம செத்து போனா கூட அப்பா சொத்து நமக்கு தானே வாங்கிடலாம். ஆனா இவர் வேற யாருக்கும் எழுதி தரேன்னு சொல்றாரு. என்ன பண்றது? என்னம்மா யோசிக்கிற? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலப்பா. என்னம்மா நீ காதலிக்கிறியான்னு கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்ட. கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன், முடியாதுன்னு சொல்லிட்ட. அதனால தான் இப்போ நானும் இல்லைன்னு சொல்கிறேன். காசு இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே பண்ண முடியாது. என்ன பண்றது? ஐயோ, இப்ப நாம ஏதாவது யோசிச்சு இப்போதைக்கு இவரை சமாளிச்சாகணுமே. சரிப்பா, கல்யாணம் தானே பண்ணணும், நான் பண்ணிக்கிறேன். ஆனா ஒண்ணு, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஓகேவா? சந்தோஷமா. எனக்கு நீ கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டதே போதும். சரிப்பா. பரவாயில்லையே, கனகா கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுதே. எப்படியோ இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தா சரி. சாகிறதுக்குள்ள எப்படியாவது பேரம்பத்தியை பார்த்துடணும்.
திடீர்னு இப்படி சொல்லிட்டாரே. ஒவ்வொரு தடவை இவர்கிட்ட காசுக்காக கை நீட்டி நிக்கிறது எவ்வளவு அசிங்கமா இருக்கும். சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு எழுதி வாங்கிட்டு சந்தோஷமா அனுபவிக்கலாம்னு நினைச்சா கடைசியில நமக்கே ட்விஸ்ட் அடிக்கிறாரே. என்ன பண்ணலாம்? கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறது? நம்ம சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலனா கண்டிப்பாக அப்பா சொன்னதை செஞ்சிருவாரு. விடக்கூடாது நித்யா, விடவே கூடாது. கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு. இதை அடுத்தவங்களுக்கு நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. ஏதாவது கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஹலோ ரேவதி, என்னடி பண்ற? சும்மா தாண்டி படுத்துட்டு இருக்கேன். என்ன இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணிருக்க? ஆமாண்டி, எனக்கு மனசே சரியில்லை, நிம்மதியே இல்லடி. அதுவும் சரிதான். கோடிக்கணக்குல பணம் வச்சிருந்தா இப்படிதான் தூக்கம் வராம தவிக்கணும். ஷோ, லூசு மாதிரி பேசாதடி. என் பிரச்சனையே இப்ப சொத்து தான். என்னடி சொல்ற? ஆமாண்டி, என் அப்பா திடீர்னு ஷோ, என்ன என் தலை எழுத்து. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா உங்க அப்பா உனக்கு சொத்தே இல்லாத மாதிரி ஆக்கிடுவார் போல. ஆமாண்டி, அதனாலதான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. காசு இல்லைன்னா என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு? ஆமா ஆமா, உங்ககிட்ட காசு இருந்தாதான் நாங்களும் ஜாலியா இருக்க முடியும். ஏய், இப்ப அதுவா முக்கியம்? இதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு சொல்லு. ஹலோ, லைன்ல இருக்கியா இல்லையா? ஏண்டி அமைதியா இருக்க? இருடி, ஐடியா எல்லாம் உடனே வந்துருமா? சரி, நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு வா, நாம பேசுவோம். சரியா? சரி சரி, நான் வைக்கிறேன். பாய். ஹாய்டி. ஹாய். என்ன விஷயம்? ஆபீஸ்க்கு வர சொல்லிருக்க? என்னதான் ஐடியா? ஒரு ஐடியா இருக்கு. உனக்கு ஓகேன்னு சொன்னீனா எல்லா சொத்தும் உனக்கு வந்துரும். பில்டப் பண்ணதெல்லாம் போதும். என் சொத்து எனக்கு கிடைச்சா போதும்னு இருக்கு. முதல்ல ஐடியாவை சொல்லு. என்ன ஐடியானா, நீ ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. அப்ப எல்லா சொத்தும் ஆட்டோமேட்டிக்கா உன் கைக்கு வந்துரும். அப்படியே லூசு பைத்து மென்டல். நானே கல்யாணம் வேணாம்னு இருக்கேன். இந்த ஐடியாவுக்கு தான் இவ்வளவு பில்டப் கொடுத்தியாக்கும். நான் சொல்றத முதல்ல நிதானமா கேளு, அப்புறமா நீ ஏன் என்ன பாராட்ட ஆரம்பிச்சிடுவ. குழப்பாம தெளிவா சொல்லுடி. உங்க அப்பா சொன்ன மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்க தான் போற. ஆனா உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போற. என்ன, எங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரியா? உளராதடி, எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாருடி, உங்க அப்பாக்கு ஆல்ரெடி உடம்பு முடியல. எப்ப வேணா உயிர் போலாம். ஆனா அதுக்குள்ள சொத்துல உன் பேருக்கு வரணும்ல. அதுக்காக நீ பொய்யா ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ. அடியே, அப்படி யாரடி பொய்யா கல்யாணம் பண்ணிக்குவா? அடியே, நீ எந்த உலகத்துல இருக்க? காசு கொடுத்தா எல்லாத்துக்கும் ஆள் கிடைப்பாங்க. சரி, இப்ப நான் என்னதான் பண்ணணும்? தெளிவா சொல்லு. இங்க பாரு, நான் சொன்ன மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணி உங்க அப்பா முன்னாடி போய் நில்லு. ஃபர்ஸ்ட் கோவப்படுவாரு, அதுக்கப்புறமா எல்லா சொத்தையும் உன் பேர்ல மாத்தி கொடுத்துருவாரு. சரிடி, நீ சொல்ற மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஆனா யார, எப்படி? அதான் எனக்கு யோசனையா இருக்கு. அதெல்லாம் நீ விட்டு தள்ளுடி. அத பத்தி நீ கவலைப்படாத. என்கிட்ட ரொம்ப நாளா ஒருத்தன் நடிக்கணும்னு சொல்லி சான்ஸ் கேட்டுட்டு இருக்கான். நான் வேற சினிமால அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கேனா, அவன்கிட்ட சொல்லி உன்னை மேரேஜ் பண்ற மாதிரி நடிக்க சொல்றேன். சரிடி, ஆனா இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இன்னைக்கு ஈவினிங் நான் சொல்ற பையனை வர வச்சு பேசி பாப்போம். நீ என்ன சொல்ற? எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? பிரச்சனை எதுவும் ஆகாது. நான் சொல்ற மாதிரி செய். அப்பா, இப்பதாண்டி எனக்கு பாதி டென்ஷன் குறைஞ்ச மாதிரி இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத, மீதி டென்ஷனும் குறைஞ்சிரும். அப்பப்ப அப்படியே என்னையே கொஞ்சம் கவனிச்சுக்கோ. இது மட்டும் பிரச்சனை இல்லாம நடக்கட்டும். உனக்கு ஃபுல் மீல்ஸ் தான்.
எங்கடி இன்னும் காணோம்? ஹாய்ங்க. வாப்பா. வணக்கம் மேடம். மேம் நான் தான் விஜய். நீங்கள் தானே ப்ரொடியூசர் நித்யா மேம்? ஆமாமா, அவங்க தான் ப்ரொடியூசர் நித்யா. நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. கரெக்டா நடிச்சிடணும். ஷியோர் மேடம். நீங்கள் நினைக்கிறத விட நல்லா நடிப்பேன் மேடம். என்னை நம்புங்க மேடம், நல்லா நடிப்பேன். என்ன இவன் ஆளு பாக்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்கான். இவன் எப்படி நம்ம பிளானுக்கு சரிப்பட்டு வருவான்? விஜய், ஒரு நிமிஷம் இருங்க. ரேவதி, நான் உங்ககிட்ட பேசணும். வெயிட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்துடுறோம். என்ன தனியாக கூட்டு போகிறாங்க? ஏய், பார்க்க என்னை விட சின்ன பையன் மாதிரி இருக்காண்டி. ஆமா, இப்ப அதனால என்ன? ஏய், எனக்கு என்ன வயசாகுது, அவனுக்கு என்ன வயசாகுது? அவனுக்கு ஒரு 19, 20 இருக்கும். ஏய், எனக்கு 30 வயசு ஆயிடுச்சுடி. 20 வயசு பையனை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இங்க பாரு, நான் சொல்றத தெளிவா கேளு. உங்க அப்பா கிட்ட சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியா இல்லையா? ஆமாண்டி சொன்னேன். இப்ப அதுக்கு என்ன? உங்க அப்பாவே உனக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா உன்னால என்ன பண்ண முடியும்? சரி, அதை விடு. நீயும் உன் வயசுல இருக்கிற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நாங்க 2 பேர் காதலிச்சோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லுவேன். அப்படி சொன்னா? என்னடி புரியாம பேசுற? இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான், சொத்து எழுதி வைங்கன்னு சொல்ல போறேன். நோ 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 நோ, அதுதான் தப்பு. அந்த பையன் யாரு, என்ன, ஏது அப்படின்னு உங்க அப்பா கேட்க மாட்டாரு? அதுக்கப்புறம் உன் பிளான் எல்லாம் சொதப்பிடும். ஐயோ, என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. தெளிவா சொல்ற, கேட்டுக்கோ. நீ உன்னை விட வயசு கம்மியான ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க அப்பா என்ன சொல்லுவாரு? என்ன நித்யா இப்படி பண்ணிட்டு என்ன சொல்லுவாரு? அதுக்கு நீ என்ன சொல்லணும் தெரியுமா? அவன் என்னை விட சின்ன பையன், நாங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டோம், வேற வழியே இல்லாம தான் அர்ஜென்ட்டா கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லு. அப்படி பண்ணா? அப்படி பண்ணா உனக்கு பிடிச்ச மாதிரியே வாழ்க்கைய வாழ்ந்துக்கொண்டு உங்க அப்பா விட்டுருவாரு. சரிடி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இந்த பையனை எங்க அப்பா விசாரிக்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. இந்த பையனுக்கு சொந்த பந்தம்னு யாருமே இல்ல. அவனை பார்க்கும்போது பழகும் போது எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி ஒரு உருட்டிடு. அதுக்கப்புறம் சொத்தெல்லாம் உன் பேருக்கு வந்துரும். நல்லா என்ஜாய் பண்ணு. அவனுக்கு ஒரு 5 or 10 கொடுத்து அவனை அனுப்பிடலாம். நடிக்க வந்த பையன் தானடி, நீ தைரியமா களத்துல இறங்கு. ஆனா நீ சொன்ன மாதிரி உன் வயசுல இருக்கிற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணா உன்னோட இந்த சிச்சுவேஷனை பார்த்து உனக்கு எதிராக திரும்பிடுவான், பாத்துக்கோ. ஆமா இல்ல? ஆனா இது சூப்பர் ஐடியா தாண்டி. நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன். சரி, இதுக்கு அந்த பையன் ஒத்துப்பானா? அதுக்கு தானே நான் இருக்கேன். அவன்கிட்ட சினிமா ஷூட்டிங்னு சொல்லி சமாளிச்சிடுறேன். அது மட்டும் இல்லாம அவன் கஷ்டப்படுற ஃபேமிலி, கண்டிப்பா ஒத்துப்பான். சூப்பர் டி, செம்ம ஐடியா. சரி, நான் சொல்றது மட்டும் நீ பண்ணு, ஓகேவா? வா. சாரி விஜய், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. விஜய், உங்க நடிப்பு, உங்க ஆர்வம் எல்லாத்தையுமே ப்ரொடியூசர் மேம் கிட்ட சொல்லிட்டேன். ஓ சூப்பர் மேம். மேம் நான் நல்லா நடிப்பேன் மேம், என்னை நம்புங்க. அப்புறம் என்ன கதை, என்ன மாதிரி நடிக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா நான் வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடுவேன் மேடம். அது ஒண்ணு இல்ல விஜய், ப்ரொடியூசர் மேமும் நீங்களும் தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ண போறீங்க. இம்பார்ட்டன்ட் கேரக்டரா? ஓ சூப்பர் மேம். அக்கா தம்பி பாசம் செமையா இருக்கு மேம், பயங்கரமா பண்ணலாம். என்னடி இது? இரு நான் பாத்துக்கிறேன். விஜய், சொல்லுங்க மேம். நீங்க நினைக்கிற மாதிரி கதை இல்ல. அவங்களுக்கு வயசு 30, உனக்கு வயசு 20. வயசு அதிகமா இருக்கிற பொண்ணு வயசு கம்மியா இருக்கிற பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணா என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், அதான் இந்த படத்தோட கதை. ஓகேவா? ஓகே மேம். ஆனா இது என்னோட ஃபர்ஸ்ட் படம், ஏதாச்சும் பிரச்சனை வருமா? இதனால என்ன பிரச்சனை வரப்போகுது? யார் யாரோ என்னென்னமோ நடிக்கிறாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சமாளிச்சலாம். சரி ஓகே மேடம், நான் போயிட்டு வீட்டில் ஒரு தடவை நல்லா யோசிச்சு சொல்றேன் மேடம். தேங்க்ஸ் மேடம், வரேன்.
ஏய் என்னடி முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொன்ன இப்ப வீட்டுக்கு போய் யோசிச்சு சொல்றேங்கிறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ வேணா பாரு, அவன் சூப்பரா நடிப்பான். நீ வேணா வெயிட் பண்ணி பாரு. என்ன மோடி, நான் முழுசா உன்னதான் நம்பியிருக்கேன். கவலைப்படாதடி, அதான் நான் இருக்கேன்ல. ம். அந்த மேடம் சொன்னதுக்கு என்ன பண்ணுறது? ஷூட்டுக்கு போகலாமா இல்லை வேணாமா? இதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு படம் வேற. ஆ? சொல்லுமா. தங்கம், என்னடா பண்ற? சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டா. அப்புறம் பாப்பா வேலைக்கு போயிட்டு வந்துட்டாளா? அவ அப்பவே வந்துட்டாடா. உனக்கு வேலை எப்படிடா போகுது? இந்த மாசம் எப்படியாவது நீ சொன்ன மாதிரி உனக்கு சினிமா வாய்ப்பு கிடைச்சிரும்ல? அம்மா கிடைக்கும்மா. அது என்ன சாதாரண விஷயமா? சினிமாம்மா கொஞ்சம் பொறுமையாக கிடைக்கும். வெயிட் பண்ணுமா. கோச்சிக்காத தங்கம். நானே ஃப்ரெண்ட் ரூமில் தங்கிட்டு ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரிப்பா கோவப்படாத. அம்மா அதுக்காக சொல்லலையா. இப்பெல்லாம் அம்மாக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வருதியா. நீ வாங்கி கொடுத்த மாத்திரெல்லாம் தீர்ந்து போச்சு. உன் தங்கச்சி வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சிட்டு வர்றது வீட்டு செலவுக்கே சரியா போயிடுது. உனக்கு தெரியும்ல நமக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு. அப்பா இருக்கும்போது நம்மள ராஜா மாதிரி பாத்துக்கிட்டாரு. இப்ப அவர் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குடா. எனக்கு முடியலடா. உன் தங்கச்சியும் ரொம்ப கஷ்டப்படுறா. நீ தான்ப்பா பொறுப்பா இருக்கணும். என்னம்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்க? இங்க பாருமா, ஒரே நாள்ல எல்லாம் கிடைச்சிடாது. ஆனா ஒரு நாள் கிடைக்கும். சரிப்பா, புரிஞ்சுக்கம்மா. கோவப்படாதப்பா. இவ்வளவு கடன் எல்லாம் இருக்குன்னு உனக்கு ஞாபகப்படுத்துறேன், அவ்வளவுதான். சரிம்மா, நடக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிட்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு காலையில கூட ஒரு ஆடிஷன் போயிட்டு வந்தேன். சரிப்பா மாத்திரை வாங்க கூட என்கிட்ட காசு இல்ல. அதனாலதான் கொஞ்சம் காசு இருந்தா அனுப்பி விடுப்பா. சுத்தமா முடியல. நைட்டு தூங்கும் போதெல்லாம் நெஞ்சு வலிக்குதுயா. படபடன்னு வருது. மாத்திரை போட்டாதான் சரியாகுது. கொஞ்சம் காசு இருந்தா அனுப்பி வைப்பா. சரிம்மா, என்கிட்ட இருக்கான்னு பார்க்குறேன். சரிப்பா. நான் ஏதோ பார்க்குறேன், இருக்கான்னு பார்க்குறேன். ஓகேவா? சரி, நீ ஃபோனை வை. புலம்பாத. இதுக்காகலாம் ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்காத. எல்லாம் நடக்கும் ஒரு நாள். சரிப்பா. என்ன இவன் இந்த டைம்ல கால் பண்றான்? என்னவா இருக்கும்? ஹலோ ஹலோ மேம். மேம் நித்யா மேம் ப்ரொடியூசர் தானே மேம்? நான் விஜய் பேசுகிறேன் மேம். சொல்லுப்பா. இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாமா மேம்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வரலாமா மேம்? ஓகேவா. ஓகே மேம், தேங்க்யூ மேம். ம். ஐயோ கனகாம்மா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் காஃபில கொஞ்சம் சுகர் ஜாஸ்தியா போடுங்கன்னு. ரொம்ப கம்மியா இருக்கு. நானே எப்போ வாச்சும் காஃபி குடிக்கிறேன், அதுவும் இப்படி இருக்கு. சரி ஓகே. அந்த பையன் வேற வரேன்னு சொன்னா இன்னும் ஆளை காணோம். அவன் என்ன சொல்ல போறானோ? ஹாய் மேம். உட்கார்.
என்ன சடனா பார்க்கணும்னு அவசரமா வந்திருக்க? அது நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ நான் அப்படியே நடிக்கிறேன் மேடம். ஆஹா, ரேவதி சொன்ன மாதிரி ஆடு தானா வந்து தலையை கொடுக்குது. சரி, எப்படியோ நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆனா போதும். ஆ, ஆ, நல்ல வேளை விஜய், நீ இப்போ வந்த. இல்லைன்னா நாளைக்கே ஒரு பையனை பார்த்து அட்வான்ஸ் கொடுக்கலான்னு நினச்சேன். ஐயோ மேம், அப்படிலாம் பண்ணிடாதீங்க மேம். ம், நான் நல்லா நடிப்பேன் மேம். இப்போ நம்ம ரிஹர்சல் பண்ண போகிறோம்ல, அதில் கூட பாருங்களேன், விஜய் நீ நல்லா நடிக்கிறடான்னு நீங்களே உங்கள் வாயால் சொல்லுவீங்க. ம். அந்தளவுக்கு நான் நல்லா நடிப்பேன் மேம். ஓகே விஜய், ப்ளீஸ் மேம். ஓகே ஓகே. ம். நான் சொல்றத கேட்டு நீ அப்படியே நல்லா நடிச்சிட்டேன்னா ம். உனக்கு வாழ்க்கையும் இருக்கு, சம்பளமும் இருக்கு. அப்புறம் ரேவதி கிட்ட சொல்லி அவ படத்துல உன்னை ஹீரோவாவும் போட சொல்லிடுவேன். ஓகே மேம். இந்த ரிகர்சல்ல தான் நீ நல்லா நடிக்கிறியா இல்லையான்னு நான் கண்டுபிடிப்பேன். ஓகே மேம், நான் நல்லா நடிப்பேன் ஓகே, மேம். இங்க பாரு, இது சாதாரண விஷயம் கிடையாது. நீ அப்படியே ரியலா நடிக்கணும். உன் ம். கூட நடிக்கிற என் அப்பா கேரக்டரும் சரி, அந்த வேலைக்காரி கேரக்டரும் சரி, அவ்வளோ ரியலிஸ்டிக்கா நடிப்பாங்க. ம். அந்த அளவுக்கு நாங்க அவங்களுக்கு ரிகர்சல் கொடுத்து ட்ரைன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நீயும் கரெக்டா பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. எல்லாருக்கும் அட்வான்ஸை கொடுத்துட்டு படத்தை பூஜை போட்டுட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆ சரி மேம், நீங்கள் சொல்கிற மாதிரியே நடிப்பேன் மேம். ம், அதுக்கு நல்லா நடிக்கணும். நீ நடிப்பியா? அட நீங்கள் வேற மேம், எனக்கு சோறு தண்ணியை விட நடிப்பு தான் மேடம் முக்கியம். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே மாதிரி நடிக்க மாட்டேன் மேடம். என்ன நடிக்க மாட்டியா? அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருவேன்னு சொல்ல வந்தேன். ஓகே குட். ஆனா ஒண்ணு, நீ சொதப்பிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்துல நீ நடிகனாவே ஆக முடியாது. ஐயோ மேம், நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நடிகன் ஆகணும்னு தான் என் கருவே உருவாச்சு. நீங்கள் கவலைப்படாதீங்க. ஓகே, இப்பையில இருந்து நான் உனக்கு ப்ரொடியூசர் கிடையாது. ம். ஸோ நீ என்ன மேடம்னு கூப்பிடக்கூடாது. நான் உன்னோட ஒய்ஃப் நித்யானந்தா பேர் சொல்லி கூப்பிடணும். ஓகே மேம். என்ன? ஓகே நித்யா. ம், குட். ஓகே, நீ எப்பயில இருந்து நடிக்க வரணும்னு நான் சொல்றேன். ஆ. இப்போ நீ கிளம்பலாம். ஓகே மேம். ம். போயிட்டு வரேன் நித்யா. ஓகே. எல்லாம் நாம நினைச்ச மாதிரி கரெக்டா போயிட்டு இருக்க. இது உடனே ரேவதி கிட்ட சொல்லணும். ம்? நித்யா, ஏய் ரேவதி, அந்த விஜய் நீ சொன்ன மாதிரியே இப்ப என்ன பார்க்க வந்தாண்டி. வந்து பேசிட்டு போனா. அப்படியா? என்னடி சொன்னா? அவன் நம்ம வழிக்கு வந்துட்டாண்டி. நம்ம சொல்ற மாதிரி அவன் நடிச்சு கொடுக்கறேன்னு சொல்லிட்டான். அவன் சொன்னதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் நம்பிக்கையா தான் இருந்தது. அப்படி அவன் மட்டும் எங்க அப்பா நம்புற மாதிரி நல்லா நடிச்சிட்டான்னு வச்சுக்கோ. எங்க அப்பாவும் அதை நம்பிட்டாருனா அவனுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு நான் கொஞ்சம் நிம்மதியா ஆயிடுவேண்டி. பாத்தியா, நீ நினைச்ச மாதிரி நடக்க போகுது. ஆமாண்டி, ஒவ்வொரு தடவையும் இந்த காசுக்காக எங்க அப்பா கிட்ட கை நீட்டி அவர் கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கும் 1000 ரீசன் சொல்லி எனக்கு டென்ஷன். பா, இந்த சொத்து மட்டும் என் பேருக்கு வந்துருச்சு, நான் ஜாலியா செலவு பண்ணுவேன். ம், சூப்பர் ரீ. நீயா ஒரு நாள் பார்த்து ஆட்டத்தை ஆரம்பி. ம். சரிடி, நான் போனை வைக்கிறேன். ஓகே, பை. இந்தாங்க ஐயா. ம். ஐயா, ம். உங்களுக்கு குடிக்க டீ எடுத்துட்டு வரட்டுமா? ம். ஆ. நித்யம்மா, ஆ? என்னம்மா இது? என்னம்மா கோலம் இது? நித்யாம்மா, என்னம்மா இது? அப்பா, இவன் பேர் விஜய். நானே இவனு 3 வருஷமா லவ் பண்ணோம். இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அம்மா, பார்க்கறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்காமா? ஆமாப்பா, விஜய்க்கு 20 வயசு தான் ஆகுது. ஐயோ, நித்யம்மா, நித்யம்மா, உங்களை விட 10 வயசு சின்ன பையனே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஏமா இப்படி? அதான் சொன்னேனே லவ் பண்ணோன்னு. ஐயோ,
ஐயோ அப்பா ஐயா 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 என்னாச்சுங்க ஐயா? நான் டாக்டருக்கு வேணா ஃபோன் பண்ணட்டுமா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. ஐயோ நீ ஏமா இப்படி பண்ண? ப்ளீஸ் பா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எத்தனை தடவை என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டிருக்கீங்க. ஆனா நான் ஏன் ஒரு தடவை கூட சம்மதிக்கலன்னு உங்களுக்கு புரியலையா? நீ என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. அப்பா, விஜய் சின்ன பையன்தான்ப்பா. இருந்தாலும் அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவனா எனக்கு உயிர்ப்பா. இவனுக்கும் என்னை விட்டா வேற யாரும் இல்லப்பா. அதுக்காக இதை எப்படிம்மா என்னால ஏத்துக்க முடியும்? அப்பா, இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலை எழுத்து. என்னால இதை தாங்கிக்க முடியலம்மா. இதெல்லாம் நம்ம சொந்த பந்தம், கம்பெனியில இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா என் மானமே போயிடுமா. அப்பா, அப்ப உங்களுக்கு ஏன் சந்தோஷம் முக்கியம் இல்லையா? நம்ம சொந்த பந்த சந்தோஷம் தான் முக்கியம் இல்ல? சரிப்பா, நான் வாழா வெட்டியாவே இருந்துக்கிறேன். ஐயோ என்ன நித்யம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? சரிம்மா, நீ இப்படிதான் வாழணும்னு உன் தலையில எழுதி இருந்தா என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு? எனக்கு புரியுதுப்பா, ஆனா என்னால முடியலப்பா. என்னால உள்ள வச்சுக்கவும் முடியாம, வெளியில சொல்லவும் முடியாம எனக்கு நரக வேதனையா இருக்குப்பா. ஆஹா, மேடம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம கரெக்டாக பேசணும். அங்கிள், நான் பண்ணது தப்பு தான் அங்கிள். அது தப்புன்னு எனக்கு தெரியும் அங்கிள். நாங்கள் 2 பேரும் உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறோம் அங்கிள். இப்போ கூட உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் இவன் இல்லாமல் கூட என் வாழ்க்கை ஃபுல்லாக தனியாகவே வாழ்ந்துக்கிறேன் அங்கிள். ஐயோ, என்னோட இந்த நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது. இது வேணும்னு சொல்றதா இல்ல வேணான்னு சொல்றதா எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆனா என் மக சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தாம்மா எனக்கு வேணும். சரிம்மா, நான் மத்த யாரை பத்தியும் கவலைப்படல. ஐயா இப்ப நான் திடீர்னு செத்து போயிட்டா ஐயா அப்படி எல்லாம் பேசாதீங்க ஐயா. என்னங்க ஐயா நீங்க? என்னை எத்தனை பேருமா வந்து பாப்பாங்க? விடுமா, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும். அப்பா, எனக்கு விஜய் கூட வாழ்றதான்ப்பா சந்தோஷம். நீங்க யார பத்தியும் கவலைப்படாதீங்கப்பா. யார நினைச்சு உங்க உடம்ப வருத்திக்காதீங்க. ஏன்பா, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு ஆம்பளை அவனை விட எத்தனை வயசு கம்மியா இருக்கிற பொண்ணை வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம், அது தப்பு இல்ல. ஆனா ஒரு பொண்ணு தன்னை விட வயசு கம்மியா இருக்கிற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தப்பா? இது என்னப்பா நியாயம்? ஐயோ கடவுளே, இதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? கனகா, அவங்கள உள்ள வர சொல்லுமா. அங்கிள், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள். ஓவர் ஆக்டிங் பண்றான். அப்பா, என்னைய ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. சரி, உள்ள வாங்க. என்ன நித்யம்மா இப்படி பண்ணிட்டீங்க? சரி வாங்க. டேய், நீ பாட்டுக்கு என் பெட்ல படுத்திருக்க. இங்க பார், உன்னை நடிக்கதான் சொன்னேன், புரியுதா? இல்ல நித்யா, நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்ல. இத பார், அதெல்லாம் வெளியில தான். நீ போய் பக்கத்து ரூம்ல படுப்போ. பக்கத்து ரூம்லயா? சரி, ஓகே. டேய் நில்லு. நீ போய் பக்கத்து ரூம்ல படுத்தா கண்டிப்பா எல்லாருக்கும் டவுட் வரும், நம்ம மாட்டிக்குவோம். நீ கீழே படு. மேடம், பெட்ஷீட்டு அங்க இருக்கு, போய் எடுத்துக்கோ. ஓகே. மேடம், தலகாணி கிடைக்குமா?
இந்தா. தேங்க்ஸ் மேடம். ஐயா, டீ எடுத்துக்கோங்க. ம். நித்யா எழுந்துட்டாளா? ஆ, ஏன் அவளுக்கு சுக்கு காப்பி கொடுக்கலையா? ஐயா, அவங்க ரூம் பூட்டி இருக்குங்க ஐயா. ஓ ஆமாம்ல, நானும் வழக்கமாக கேட்குற மாதிரி கேட்டம்மா. ஆமாங்க ஐயா, நானும் நம்ம பாப்பா தானேன்னு வழக்கம் போல பால் எடுத்துட்டு போனேன். அதுக்கப்புறம் கதவு தட்ட போனப்பதான் நம்ம பாப்பாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இதுவும் சந்தோஷமா தாம்மா இருக்கு. என் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு சொல்றதுக்கே சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாங்க ஐயா, நீங்களும் இப்ப போலவே எப்பவும் சந்தோஷமா இருக்கணுங்க ஐயா. எல்லாமே நல்லதாவே நடக்கும். நீங்க வேணா பாருங்களேன், இந்த சந்தோஷத்திலேயே நீங்க சீக்கிரமா குணமாயிடுவீங்க. இருந்தாலும் அந்த பையன் யாரு என்னன்னு ஒண்ணுமே தெரியலையே கனகா. சரி விடு, ஐயா, என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு. அவ நினைச்ச மாதிரியே அவ சந்தோஷமா வாழட்டும். நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுத்தா நான் இன்னும் சந்தோஷப்படுவேன்ல. ஐயா, அதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி கண்டிப்பா நடக்குங்க ஐயா. நீங்க கவலையே படாதீங்க ஐயா. சரிம்மா. சரிங்க ஐயா, நான் உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ம் வாங்க. சரிம்மா. என்ன நித்யம்மா, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, தம்பியை கூட்டிட்டு வரல? ஐயோ, அவனை நடிக்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததையே நாம மறந்துட்டோமே. சரி, சமாளிப்போம். அது அவரு ரெடி ஆயிட்டு இருக்காரு. சும்மா டிஃபன்லாம் ரெடியா இருக்கான்னு பார்க்க வந்தேன். இருங்க, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். சரிம்மா. ம். சாம்பார் ஊத்துட்டுங்களா? இல்ல போதுமா, வேண்டாம். எங்க காணோம்? குளிக்க போயிட்டானோ? டேய் விஜய், மேடம், குளிச்சிட்டு டேய், இருக்கேன். 2 சீக்கிரம் minutes. கீழே வாடா, சாப்பிட கூப்பிடுறாங்க. மேடம் கிளம்பிட்டேன் மேடம். இங்க பாரு, மேடமா? இந்த ரூமுக்குள்ள மட்டும்தான் நான் உனக்கு மேடம். கீழே வந்துட்டா என்ன நித்யான்னா கூப்பிடணும், சரியா? ஆ ஹலோ, சொல்லுடி. என்னடி வர வர ஃபோனே பண்ண மாட்டேங்கிற, ரொம்ப பிஸியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானே உனக்கு பண்ணலான்னு தான் நினச்சேன். நான் எனக்கு எங்கள் அப்பா கிட்ட போய் சொத்தை கேட்கலான்னு இருக்கேன்டி. என்னடி, கல்யாணம் ஆகி 2 நாள் தான் ஆகுது, இப்பவே சொத்தை கேட்கணும்ன்ற? எனக்கு என்னமோ இதான் சரியான டைம்னு தோணுது. ஏய், எனக்கு என்னவோ சரியா தோணலப்பா. ஏன் அப்படி சொல்ற? ஆமா, கல்யாணம் ஆன உடனே போய் சொத்தை கேட்டா உங்க அப்பாக்கு டவுட் வராது? பொறுத்த ஒரு 10 days கழிச்சு போய் உங்க அப்பா கிட்ட சொத்தை கேளு, அப்பதான் உன் மேல டவுட் வராது. இன்னும் அவ்வளோ நாள் நடிக்கணுமா? நான் இன்னைக்கே முடிச்சுக்கலான்னு நினச்சேன். ஏய், இங்க பாருடி, உனக்கு வேற சாய்ஸே இல்ல, நீ நடிச்சுதான் ஆகணும். அப்பதான் உங்க அப்பா சொத்தை எழுதி தருவாரு. உங்க அப்பா எவ்வளவு டேலண்ட்னு உனக்கே நல்லா தெரியும். அவர் ஒரு பிசினஸ் மேன். சோ அவர் நம்புற வரைக்கும் நீ நடிச்சுதான் ஆகணும். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதா அவர் நம்பணும், புரியுதா? எல்லாம் புரியுது. சரி, நான் அதை பார்த்துக்கிறேன். நீ சொன்ன மாதிரியே நான் பண்றேன். குட். அப்புறம் நம்ம பையன் விஜய் எப்படி நடிக்கிறான்? அவனுக்கு என்ன, அவன் நல்லா தான் நடிக்கிறான். ஆனா எனக்கு தான் ரொம்ப பயமா இருக்கு. பேசாம நம்ம அவன்கிட்ட உண்மையை சொல்லியே நடிக்க வச்சிருந்துருக்கலாம். பொய்யா நடிக்க சொன்னதுனால எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடி. ஏய், தேவையில்லாம நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத. என் ஃப்ரெண்ட் படம் பண்ண போறாரு, அதுல உனக்கு சூப்பரான கேரக்டர் இருக்குன்னு நான் சொல்லி சமாளிச்சிருவேன். நீ தேவையில்லாம அவனை பத்தி யோசிக்காத, சரியா? எப்பவுமே நம்மளுடைய காரியம் முடியறத தாண்டி நம்ம பார்க்கணும், புரியுதா இல்லையா? சரி. விஜய் வர மாதிரி இருக்கு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகேடி. வாங்க வாங்க, உட்காருங்க.
நித்யம்மா எனக்கு ஒண்ணு போதும். ம். 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 அங்கிள் ம். ஆக்சுவலி நித்யா என்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு. உங்களை எத்தனையோ தடவை பார்க்க வரணும்னு நினச்சிருக்கேன், ஆனால் வர முடியல. சாரி அங்கிள். பரவாயில்லப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சாப்பிடுங்க. ம். அங்கிள் உங்களுக்கு என் மேலே கோவம் எதுவும் இல்லையே? ம். என் மகளுக்கே ஒன்று பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் நான் என்னப்பா பண்ண முடியும்? நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும். ஓகே அங்கிள். உங்களை ஏதாச்சும் கஷ்டப்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க அங்கிள். ஆஹா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க, நாம் அப்புறம் பேசுவோம். வாங்கய்யா. மேடம், நீங்கள் சொன்னது உண்மைதான். ம். அப்பா கேரக்டர்லாம் அப்படியே பண்ணுறாரு. தான் சொந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆன மாதிரி என்னமா ஃபீல் பண்ணி பண்ணுறாரு. அட்டகாசமாக நடிக்கிறாரு மேடம். மாஸ். சரி சரி ஒழுங்கா சாப்பிடு. கனகாம்மா பாக்குறாங்க. எங்க உட்காந்து என்ன பேசிட்டு இருக்க? நித்யம்மா, ம். நீங்க 2 பேர் போட்டு சாப்பிடுங்க. எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. சரி. ம்? உன்கிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு. ம். டேய் இங்க பாரு, அவங்கெல்லாம் இருக்கும்போது நீ இந்த மாதிரி பேசக்கூடாது, புரிஞ்சுதா? எத்தனை டைம் உங்ககிட்ட சொல்றது, ஆர்டிஸ்ட்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி பேசாதானே. சீனுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சா மட்டும் போதும், சரியா? சரி மேம். ஆக்சுவலி இந்த வேலைக்காரி கூட நல்லா நடிக்கிறாங்க. உங்கள் ஆர்டிஸ்ட்லாம் வேற மாதிரி. இப்பதானே சொன்னேன் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு. இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுனா அப்புறம் ரேவதிக்கு ஃபோன் பண்ணிடுவேன். ஐயோ, இனிமேல் நான் சாப்பிட்றதுக்கு மட்டும் வாயை திறக்கிறேன் மேடம். ம், குட். அப்புறம் இவங்க 2 பேரும் இருக்கும்போது என் மேல அன்பா இருக்கிற மாதிரி பாசமா இருக்கிற மாதிரி கொஞ்சம் நடி. அப்பதான் அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் நடிப்பாங்க, ஓகேவா? ஓகே மேம். மேடம், ம். எனக்கு ஒரு 2 days சேலரி மட்டும் போட்டிங்கன்னா அம்மாவுக்கு செலவுக்கு அனுப்பிச்சிருவேன். ம் ம். ஓகே ஓகே, ஜிபே பண்றேன். இனிமே இந்த மாதிரி கேட்கறதா இருந்தா யாரும் இல்லாதப்ப தனியா கேளு, புரிஞ்சுதா? சரிங்க மேம். ம். டேய் டேய், ம். அப்பா கேரக்டர் வர மாதிரி இருக்கு, பக்கத்துல வந்து உட்காரு. இது நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்குடி. எப்படி நீ தானே அது? என்னால நம்பவே முடியல. எல்லாமே எவ்வளவு நல்லா அழகா இருக்க இருக்குல்ல? பாரு. ம். அதுவும் இதை பாரு, எவ்வளோ கியூட்டா இருக்குல்ல. என் பொண்டாட்டி எப்பவுமே கியூட் தான். அதை பாரு. ம். அவர் அதுவும் அந்த போயிட்டு இமேஜ் இருக்கு. தள்ளி போ, தள்ளி போ. ம். ஏய் ம். தள்ளி போனா ஒரேடே தள்ளி போயிடாத, பக்கத்துல உட்காரு. திரும்ப இந்த மாதிரி யாராவது வந்தா இதே மாதிரி பண்ணி சமாளிக்கணும். மேடம், எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? நம்ம ஏன் ஸ்கிரிப்ட் பேப்பரு, டைலாக் பேப்பரு இதெல்லாம் வச்சு ரிஹர்சல் பண்ணக்கூடாது? இங்க பாரு, இது ரியாலிட்டியா பண்ற ரிஹர்சல், ஓகே? படம் பண்ணும்போது தான் சீன் பேப்பர், ஸ்கிரிப்ட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு போவோம், புரிஞ்சுதா? ம், சரி மேம். ம். ஐயோ, ஆ. நித்யாம்மா, என்னம்மா புதுசா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேணும்னு சொல்லுமா, நான் பண்ணி தரேன் உங்களுக்கு. அது ஒண்ணும் இல்ல, அவன் தலைவலிக்குது டீ வேணும்னு கேட்டான், அதான் சரி நானே போடலான்னு வந்தேன். ஹேய் ஆ. அடியே. ஆ. ஏண்டி டீ போட சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு? இவ்வளோ நேரமா டீ போடுவேன்? இது அவ்வளவுதாங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. கப்ல எடுத்து ஊத்துனா ரெடி. கனகாமா, நீங்கள் தான் அவளுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? பின்ன என்ன கனகாமா,
எதை கேட்டாலும் கனகாமா அதை பார்த்துப்பாங்க, கனகாமா இதை பார்த்துப்பாங்க, காலையில் எழுந்தெல்லாம் டீ போட்டு கொடுத்துருவாங்க. அவளுக்கு ஒரு சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது தெரியுமா? செல்லமா வளர்ந்த பொண்ணுப்பா. என்னமோ சொல்கிறீங்க, இப்போ கூட இவ போடுற டீ எப்படி இருக்குமோ தெரியல. என்ன பண்ணுறது, குடிச்சு தானே ஆகணும். நித்யாம்மா, நீங்க 2 பேரும் போய் சோஃபால உட்காருங்க. நான் டீ போட்டு கொண்டு வரேன். போங்க. ம். வராங்க. ஒண்ணே ஒண்ணு. நித்யாம்மா, ஆ. நீங்க இருக்கிற எல்லா பால்லையுமே டீ தூள் போட்டுட்டீங்க. ஆ. உங்களுக்கு நான் பால் வாங்கிட்டு வந்து சுக்கு பால் போட்டு தரேன். நீங்க டீ எடுத்துக்கோங்கப்பா. ம். எனக்கும் டீயே கொடுங்க. நீங்க தான் டீ குடிக்க மாட்டீங்களேம்மா? அவனே குடிக்கிறான், நான் குடிக்கிறதுக்கு என்ன? என்னமோ சொன்னீங்க, எனக்கு சரியா கேக்கல. அது வந்து கனகாமா, ஆ, இனிமே டீ, பால், காஃபி இதெல்லாம் குடிச்சு பழகணும்ல. ம், ம். சரி சரி சரி, நான் அப்பாவுக்கு டீ எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வரேன். ஐயோ, மேடம் மேடம் மேடம், ஷ், என்ன? கனகா, சரி சரி. ஐயோ, சும்மா ஏய். இருக்க முடியும். என்னடி எப்ப பார்த்தாலும்? ஆ, என்ன? ஏங்க ஏங்க சும்மா இருங்க, விடிஞ்சிருச்சு. ஆ, நான் உன்னை கிள்னா நீ என்ன கிள்ளுவ? ஏய், இப்ப நீ கிள்ளதுக்கு நானும் உன்னை கிள்ளுவேண்டி. ஆமா, நீ அப்படியே பெருசா கிள்ளி கிழிச்சிட்டாலும். அடியே, என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றடி. சரி, எப்பவும் போல காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் டீ போட்டு எடுத்துட்டு வா போ. டீயா? இன்னும் கொஞ்ச நேரத்துல கனகாமா கொண்டு வருவாங்க, வாங்கி குடிங்க. ஏண்டி, நான் ஒன்ன போட்டு எடுத்துட்டு வர சொன்னா கனகா கொண்டு வருவாங்கன்றியா? இன்னைக்கு உன்னை விட மாட்டேன்டி. ஏய், ஏய், நில்றி. ஏய், ஐயோ. நில்லுங்கறல. ஏய், ஓடாதடி. ஏய், நில்றி. சொன்னா டீ கேளுங்க. போட்டு வான்னு சொல்றேன்ல. நீ ஓடுனா மட்டும் உன்னை விட்டுருவேனா? Please, ஏய், ஓடாதடி. விஜய், மாட்டியா? வந்து எங்களுக்கு சந்தோஷமா ஏய், வச்சுக்கிறியா? நான் உன்னை சந்தோஷமா வச்சுக்காம வேற யாரடி வச்சுப்பாங்க? சரி, அதெல்லாம் விடு. போ, விஜய், please, போய் டீ please. போட்டு எடுத்துட்டு வா போ. போ, டீ போட்டு எடுத்துட்டு வா போ. விஜய், போறியா சொன்னா இல்லையா? கேளு. நான் மறுபடியும் உன்னை பிடிச்சிட்டு வா. ஏய், என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. விஜய், 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டும். கனகா, பேப்பர் கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. இத கொண்டு வரேங்கய்யா. என்ன இந்தாங்கய்யா. கனகா, ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வர? என்னன்னு சொன்னீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து சிரிக்கலாம்ல. அது ஒண்ணும் இல்லைங்கய்யா, அது வந்து என்னன்னு தான் சொல்ல. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம நித்யாம்மா எப்படி எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சோமோ, இப்பதான் அது கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறிக்கிட்டே வருது. சரி கனகா, அவங்க இதே மாதிரி சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதுமா. ஆமாங்க ஐயா, எனக்கு தெரிஞ்சு அந்த தம்பி நம்ம பாப்பாவை சந்தோஷமா வச்சிருக்காரு. அவரு நித்யாம்மாவை நல்லா பாத்துக்கிறாருங்க ஐயா. அவங்க 2 பேரும் கலகலன்னு இருக்காங்க. இதே சந்தோஷம் அவங்க ஆயுசு பூரா நீடிக்கணும், அதுவே எனக்கு போதுமா. 2 பேரும் எனக்கு ஒரு பேர குழந்தை பெத்து கொடுத்தா நான் பாட்டு கொஞ்சிக்கிட்டே சந்தோஷமா இருப்பேன் பாரு. இதே மாதிரி நீங்க எப்பவும் சந்தோஷமா இருப்பீங்க ஐயா. சரி, நான் கீழே போய் வேலையை பாக்குறேங்க ஐயா. என் பொண்ணு இதே மாதிரி சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும்பா. மேடம், ம்? எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்களே, என் ஆக்டிங் கரெக்டாக இருக்கா? அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆ, ஆனா இங்க நான் சொல்லாம எதையும் செய்யாத, சரியா? ம், சரி மேம். நீ நடிக்கிறேன்னு இங்க யாருக்கும் தெரியக்கூடாது. ம்,
நீ பாட்டுக்கு ஆர்வ கோளாறுல ஏதாவது பண்ணிட்டு இருக்க போற. அதெல்லாம் பண்ண மாட்டேன் மேம். எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்க. சரி மேம், அப்புறம் இந்த அப்பா கேரக்டர் எங்கே மேம் பிடிச்சிங்க? ஐயோ, மனுஷன் உண்மையாகவே உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்கிறாரு மேம். நல்லா மிரண்டேன். நான் தான் சொன்னேன்ல, அவங்களாம் பெரிய ஆர்டிஸ்ட். நீயும் நல்லா நடிச்சா உனக்கும் எல்லாம் கிடைக்கும். சரிங்க மேம். சரி, நான் தூங்க போறேன். நீ எப்பயும் போல கீழே படுத்துக்கோ. ம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வீட்ல என் அனுமதி இல்லாம நீ யார்கிட்டயும் எதையும் கேட்கவும் கூடாது, பேசவும் கூடாது. புரியுதா? எத்தனை வாட்டி தான் மேம் சொல்லுவீங்க? நான் பார்த்துக்கிறேன் மேம். ஓகே. மேம், ம். அப்புறம் என்னோட ஆக்டிங் கன்வென்ஸ் இன்னைக்கு போட்டு விட்றேன்னு சொன்னீங்க. ஆமால. சரி, மார்னிங் போட்டு விடுறேன். ம். சரி, நீ போ, நான் ஃபோன் ம். பேசிட்டு வரேன். சரிங்க மேம். நித்யாவா? ஹலோ. ரேவதி, நீ கொடுத்த ஐடியா செம்ம அல்டிமேட்ரி. இப்படியே இன்னும் கொஞ்ச நாளைக்கு நடிச்சாலே போதும். எங்க அப்பா எல்லா சொத்தையும் என் பேர்ல எழுதி வச்சிருவாரு. அப்புறம் இந்த பையனுக்கும் ஒரு அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டு அப்படியே அவனுக்கு படத்துல ஏதாவது வாய்ப்பை வாங்கி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோ. ஆல் ப்ராப்ளம் சால்வ். நான் தான் உன்கிட்ட சொன்னனே. முரளி, ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணு. இதெல்லாம் சின்ன விஷயம்டி. நீ தான் தேவையில்லாம பயந்துட்டு இருந்த. ஆமாண்டி, நல்லா நடிக்கிறான். வந்து இத்தனை நாள் ஆகியும் அந்த பையன் மேல எங்க அப்பாக்கும் கனகாவுக்கும் ஒரு டவுட்டும் வரல. சூப்பர் ரீ. நீ அந்த பையனை பத்திலாம் கவலைப்படாத. அவனை நான் பாத்துக்கிறேன். நீ என்ன ஒண்டி கவனிச்சா போதும். சரிடி. அப்படியே நான் என் அப்பா கிட்ட சொத்தை பத்தி கேட்டுட்டு என்ன ஏதுன்னு உனக்கு உடனே நான் அப்டேட் பண்றேன். ம். ஐயா, ஐயா, என்னங்க ஐயா? நான் ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்க காதுல விழாத மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. நித்யா வாழ்க்கையை பற்றி தாம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயா, இதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு என்னங்க ஐயா இருக்கு? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சீக்கிரமே நாம ஆசைப்பட்ட மாதிரி பேர குழந்தைய பெத்து கொடுத்துருவாங்க. அவங்க வாழ்க்கை சந்தோஷமா தானங்க ஐயா போயிட்டு இருக்கு. நீங்க வேற என்ன யோசிக்கிறீங்க? இல்லை, எனக்கு என்னவோ நித்யா நம்மக்கிட்ட நடிக்கிறான்னு தோணுதுமா. என்னங்க ஐயா சொல்றீங்க? ஆமா கனகா, அன்னைக்கு ஐயா, அவங்க வேற ஏதாவது பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதுவும் அவங்க ஃப்ரெண்டு இந்த ரேவதி சினிமால இருக்கால்ல, அத பத்தி ஏதாவது பேசிட்டு இருந்திருப்பாங்க. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க ஐயா. ஆஹா இல்லை, முதல்ல நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் நித்யாவோட நடவடிக்கை, அவள் பேசுறது, இதெல்லாம் பார்க்கும்போது சொத்துக்காக தான் அந்த பையனை நடிக்க சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கான்னு எனக்கு தோணுது. ஐயா, என்னையா சொல்றீங்க? அப்படியெல்லாம் இருக்காது. நீங்க தேவையில்லாம பேசாதீங்க. எனக்கு தெரியும், நீ சொன்னா நம்ப மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நான் சொல்றது உண்மையாக கூட இருக்கலாம்ல. சரிங்க ஐயா, ஒருவேளை எனக்கு அப்படி தோணுச்சுன்னா நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்புறேன். இந்தாங்க, டீ எடுத்துக்கோங்க. இப்போ அப்புறம் நித்யாமாவை பத்தி இனிமே இப்படி பேசாதீங்க.
ஹலோ அம்மா, இனிமே நீ எதுக்குமே கவலைப்படாத சரியா? எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா. அப்புறம் இப்போ கொஞ்சம் காசெல்லாம் வந்துட்டு இருக்கு, நான் அனுப்பிச்சி விட்றேன். உனக்கு என்ன மாத்திரை மருந்து வேணுமோ நீ வாங்கிக்கோ. சரிப்பா. இன்னும் கொஞ்ச நாள் தாம்மா, சீக்கிரம் இந்த படத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன் சரியா? சரிப்பா. கவலைப்படாம இருமா, நான் காசு அனுப்பி விட்டுறேன். உனக்கு என்ன வேணாலும் நேராக போய் வாங்கிக்க. நீ வேணா பாரு, பாப்பா இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் வேலைக்கு போக போகிறேன். அப்புறம் நானே அவள் ஆசைப்பட்ட மாதிரி படிக்க வைக்க தான் போகிறேன் சரியா? சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு கால் பண்ணுறேன் சரியா? சரிப்பா. ஆ ஓகேம்மா, சரி. ஹலோ மகேஷ், நான் உனக்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்கேன். அதை செக் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணுறியா? ஓகே. தம்பி விஜய், அங்கிள் வாங்க கொஞ்சம் உட்காருங்க. நீங்களும் நித்யாவும் வெளியே போயிருந்தீங்க, இப்போ நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை சார், நித்யா வந்துட்டு யாரையும் மீட் பண்ணணும்னு சொன்னாங்க, அதான் கொண்டு போய் விட்டுட்டு நான் மட்டும் வரேன். ஓகே. என்கிட்டலாம் பேச மாட்டிங்களா? நான் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன்னு நினச்சிங்களோ? இங்கே பாருப்பா, அப்படிலாம் எதுவும் இல்லை. என்ன தான் இருந்தாலும் நீங்கள் என் மருமக ஆயிட்டீங்கல்ல. நான் பேசக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை சார், ஆக்சுவலி நிறையா வேலை இருந்துச்சு, அதான் பேச முடியல. ஓ சரி சரி. என் பொண்ணு நீங்களும் எங்கே மீட் பண்ணீங்க? நீங்கள் தான் முதல்ல உங்கள் விருப்பத்தை சொன்னீங்களா, இல்லை என் பொண்ணு சொன்னாலா? அது வந்து அவங்களும் நானும் ஒரு பப்பில் மீட் பண்ணிக்கிட்டோம். ஆஹா. அப்போ பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன பிடிச்சி போச்சு, அவங்க விருப்பத்தை சொன்னாங்க, எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. சரின்னு அப்படியே பேசி பழகி லவ் பண்ணி இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. புரியுது. சரி, யாராவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா நீ நல்லா ஆக்ட் பண்ணுறேன்னு? ஏய், நீ சூப்பராக நடிக்கிறப்பா. ஐயோ அங்கிள், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அங்கிள், ஆனால் என்ன பெருசாக சினிமாவில் தான் சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ தான் ஒன்று கிடச்சிருக்கு, அதுவும் உங்களை மாதிரி ஒரு சீனியர் ஆக்டர் வாயால் நல்லா நடிக்கிறேன்னு கேட்குறப்ப எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு அங்கிள். ஆனா நான் சந்தோஷமா இல்லையேப்பா. அங்கிள், ஏன் இப்போ அழுகிற மாதிரி நடிக்கிறீங்க? தம்பி, நித்யா என்னோட ஒரே பொண்ணுப்பா. அவ உங்ககிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு என்ன தெரிய வருதுன்னா, என் பொண்ணுக்கு 30 வயசு ஆயிடுச்சுப்பா. அவளை கல்யாணம் பண்ணிக்குமான்னு சொன்னேன், ஆனால் அவன் முடியாதுன்னு சொல்லிட்டாப்பா. நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா என்னுடைய எல்லா சொத்தையும் உன் பேருக்கு எழுதி தரேன், நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பமாக வாழுந்தாம்மா நான் சொன்னேன். அதுக்காக அவளும் அவன் ஃப்ரெண்டும் சேர்ந்து இப்படி ஒரு பெரிய ட்ராமா பண்ணி வச்சிருக்காங்கப்பா. விஜய், உங்க நடிப்பு, உங்க ஆர்வம் எல்லாத்தையுமே ப்ரொடியூசர் மேம் கிட்ட சொல்லிட்டேன். ஓ சூப்பர் மேம். மேம் நான் நல்லா நடிப்பேன் மேம், என்னை நம்புங்க. அந்த அளவுக்கு நாங்க அவங்களுக்கு ரிஹர்சல் கொடுத்து ட்ரைன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நீயும் கரெக்டா பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. எல்லாருக்கும் அட்வான்ஸை கொடுத்துட்டு படபூஜையை போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி மேம், நீங்கள் சொல்கிற மாதிரியே நடிப்பேன் மேம். அதுக்கு நல்லா நடிக்கணும். நீ நடிப்பியா? எனக்கு சோறு தண்ணியை விட நடிப்பு தான் மேடம் முக்கியம். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே மாதிரி நடிக்க மாட்டேன் மேடம். என்ன, நடிக்க மாட்டியா? அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருவேன்னு சொல்லுவேன். ஒரு அப்பாவா என் நிலைமையில இருந்தாதாம்மா உனக்கு புரியும். ஐயோ சார், இது எதுவுமே எனக்கு தெரியாது சார். எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், அதனால ஒரு ரிஹர்சல் மாதிரி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் சார் கூப்பிட்டாங்க. அதில் கூட நீங்கள் நடிக்கிறீங்கன்னு சொன்னாங்க சார்.
உங்க பொண்ணுன்னு கூட சொன்னாங்க சார். ஆனா இவ்வளோ உண்மை எனக்கு தெரியாது சார். சார், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார். என்னை மன்னிச்சிருங்க சார். ஐயா, சுடுதண்ணி கேட்டீங்களே. தம்பி, எனக்கு எல்லாமே தெரியும்பா. நான் இந்த வீட்ல சாதாரண வேலைக்காரி தான். ஆனா இவங்க என்ன சொந்த உறவு மாதிரி பாத்துக்கிறாங்க. ஆனா பாப்பா இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. ஐயோ கனகாக்கா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நான் ஏதோ ஒரு கனவோட இங்க வந்தேன். ஆனா கடைசியில் இப்படி என்னை ஏமாத்துவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலக்கா. சார், கடைசியில் எனக்கு காசுக்காக நடிக்கிறேன்னு நினைச்சிட்டாங்கல்ல. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார். சார், ம் ஐம் ஸோ சாரி சார். நான் அதுக்கப்புறம் இங்கே இருக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். சாரி சார். தம்பி, உட்காருப்பா. நீ இப்பவே வீட்டு விட்டு போனா என் பொண்ணுக்கு சந்தேகம் வந்துரும்பா. நான் அவகிட்ட நிதானமா சொல்லி புரிய வைக்கணும்ப்பா. எனக்காக நான் சொல்ற வரைக்கும் நீ இங்க இருப்பா. நான் சொல்ற வரைக்கும் உங்களால் நடிக்க முடியுமா தம்பி? இங்க பாருப்பா, உன் நடிப்பு திறமை காட்டுறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். என் மகளுக்கு ஒரு புது வாழ்க்கையாகவும் இருக்கும்பா. சரி சார், நான் நடிக்கிறேன் உங்களுக்காக. டேய், என்னோட டவலை யூஸ் பண்ண உனக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தா? மேம், என்கிட்ட ஒரு டவல் தான் இருந்துச்சு. அதை நான் கீழே கட்டிட்டேன். உள்ளே ஒரு டவல் இருந்துச்சு. சரி, தலை ஈரமாக இருந்துச்சுன்னு எடுத்து தவட்டிட்டேன் மேம். ஆனால் உங்கள் டவல்னு எனக்கு தெரியாது மேம். ஃபூல்! இது ஏன் ரூம், ஏன் பாத்ரூம், ஏன் டவலா இல்லாம வேற யார் டவலா இருக்கும்? ஒழுங்கா அதை துவைச்சு அயன் பண்ணி வை. புரிஞ்சுதா? சரிங்க மேம். அப்பா, அப்பா, பாத்து. அப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்பா. சொல்லுமா. எனக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சு. நான் சந்தோஷமா இருக்கேன். சரி. நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு நம்புறேன். ம் அப்புறம் எப்பப்பா எனக்கு சொத்து எழுதி தர போறீங்க? அட்வொகேட் கிட்ட பேசிட்டீங்களா? இல்லைம்மா, பேசணும். ஆனால் அதுக்குள்ளே இப்போ என்னம்மா அவசரம்? என்னப்பா இப்படி கேக்குறீங்க? நீங்க சொன்ன உடனே நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அதுக்கு ரீசனும் சொல்லிட்டேன். இப்ப எனக்குன்னு ஒரு வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்ல. நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுமா. நீயும் விஜயும் ஒரு கணவன் மனைவியாக இருக்கீங்க. நீங்கள் குடும்பமாக மாறிட்டீங்கன்னா எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் நிம்மதியாக போய் சேர்ந்துருவேன்ல. புரியலப்பா. நானும் விஜய் ஃபேமிலி தானேப்பா. அப்படி இல்லைம்மா, உங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருக்கும்போது தான் நீங்கள் குடும்பமாக மாறுவீங்க. அதாவது ஃபேமிலியாக. இப்போ நீங்கள் நியூ மேரிட் கப்புள்ஸ். அப்பா, அதெல்லாம் என்னால முடியாது. ஏன்? நீங்கள் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரிசு. இதுதாம்மா கரெக்டு. அப்பா, இல்ல, எனக்கு பேபியெல்லாம் வேணாப்பா. ஏன் வேணா? இதுதான் உனக்கு சரியான வயசு. இப்போ குழந்தைய பெற்றுக்கிட்டாதான் நீ ஃப்யூச்சரில் நல்லபடியாக குழந்தைய பார்த்துக்க முடியும். ஓ காட். அப்பா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நாங்க இப்பதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கோம். எங்களுக்குள்ள கொஞ்சம் பிரைவசி வேணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் விஜயும் அதை தான் ஆசைப்படுறாரு. பட் நான் சொன்னது நடந்துச்சுன்னா நீ கேட்டது எல்லாமே கிடைக்குமா? நோப்பா, ப்ளீஸ். நோமா, இதுக்கப்புறம் நீ பேசி வேஸ்ட்டு தான். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ப்ளீஸ்.
நம்ம ஒரு பிளான் பண்ணா எங்க அப்பா வேற பிளான் பண்றாரு. இப்ப என்னடி பண்றது? அவர் சொல்றது சரிதானே? என்ன சரி என்ன சரி? நடிக்க வந்தவன் கூட குடும்ப நடத்தி புள்ள பெத்துக்க சொல்றியா? ஏய், நான் அப்படிலாம் சொல்லலடி. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் சொல்றது கரெக்ட் தானே? என்னடி நீ இப்படி சொல்ற? இல்லடி, எல்லா அப்பாவும் அப்படித்தானே சொல்லுவாங்க. இருக்கிற டென்ஷன்ல எங்க அப்பா வேற தேவையில்லாம பிளான் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியல. உனக்கு ஏதாவது ஐடியா தோணுச்சுன்னா சொல்லு. என்ன பண்றது? நீ வேற டென்ஷன் பண்ணாதடி. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இருடி, யோசிப்போம். ஏதாவது நல்ல ஐடியாவா கிடைக்கும். மேடம், ம், இதெல்லாம் நடிப்பா? ஐயோ, அது ஒண்ணுல விஜய். இங்க வாங்களே கொஞ்சம் பேசுவோம். இதுக்கு மேல பேச என்ன மேம் இருக்கு? ஆ? நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப 2 பேரும் சேர்ந்து ஏமாத்தி என்ன நடிக்க கூப்பிட்டுருக்கீங்கல்ல? அது வந்து விஜய் இங்க பாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இனிமே சொல்றதுக்கு என்ன மேம் இருக்கு? என்ன இருக்கு? எனக்கு சின்ன வயசுல இருந்தே நடிக்கணும்னு ஆசை மேம். அது மட்டும் இல்லாம என் குடும்பம் வேற கஷ்டத்துல இருக்கு. அதனாலதான் இப்படி ஒரு கேரக்டர் நடிக்கிறதுக்கே நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா இதுவே ஒரு பொய்யான கேரக்டர்னு எனக்கு இப்பதானே தெரியுது. விஜய், கூல் கூல். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் படம் பண்றாரு. அவர்கிட்ட கண்டிப்பா உனக்கு ஒரு ரோல் வாங்கி தரேன். அட போங்க மேம். இப்படி சொல்லித்தானே மேம் சினிமாவில் எல்லாரும் என்னை ஏமாத்துறீங்க. நான் இவ்வளோ நாள் இங்கே இருந்ததே போதும். நான் இப்போவே இங்கே இருந்து போகிறேன். ஆனால் ஒன்று மேம், நீங்கள் கொடுக்குற காசை நம்பி தான் என் குடும்பமே இருந்துச்சு. இப்போ உங்கள் 2 பேரால எல்லாமே போச்சு. அப்படியெல்லாம் ஒண்ணும் போகல. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் சொன்ன மாதிரி நீ நடிச்சா அப்புறம் இந்த வாழ்க்கையில உன்கிட்ட இல்லாத பணத்தை நானே கொடுப்பேன். அதுக்கு காசை கொடுத்து என்னை விலைக்கு வாங்க பார்க்குறீங்களா? மேடம், சினிமாவை நான் உண்மையாக நேசிக்கிறேன். என்னோட டேலண்ட்டை வெளியே காட்டணும்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் நீங்கள் விலைக்கு வாங்க முடியாது. ம், ஏய், நீ எந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க? இங்க காசு தான் எல்லாம். காசு இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம். எஸ், மணி இஸ் பவர். அந்த பவர் நம்ம கிட்ட இருந்தா இங்க எதை வேணாலும் மாத்தலாம். அந்த பணம் மட்டும் என்கிட்ட இருந்துச்சுன்னா ரேவதி படம் பண்ணானா நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். நம்ம சொன்ன போய் உண்மையா கூட மாறலாம்ல. அதுக்காக நான் பொய்யா நடிக்கணுமா? டேய், உனக்கு உன் ஃபேமிலியை பத்தி கவலை இல்லையா? இதுக்கப்புறம் நாங்க சொல்ற மாதிரி நடிச்சினா காசுக்கு காசு கிடைக்கும், படத்துல வாய்ப்பும் கிடைக்கும். எங்களை நம்பு. ம், இங்க பாரு, நீ யோசிக்கிற அளவுக்குலாம் இங்க ஒண்ணும் இல்ல. சே எஸ் ஆர் நோ. என்னடி ம். எஸ். ம். அப்பா, ம். நான் நீங்க சொன்ன மாதிரி குழந்தை பெத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. அப்படியா? ம், ரொம்ப சந்தோஷம்மா. எல்லாம் உங்களுக்காக தான்ப்பா. நீங்க சொன்னதையெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். சரின்னு பட்டுச்சு. இப்போவாச்சும் என் பொண்ணு என் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாளே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அப்பா, நான் உங்க பொண்ணுப்பா. எப்பவுமே உங்க பேச்சை கேட்பேன். நீ இப்படியே இருந்தா அப்பாவுக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? சரிப்பா, நீங்க சொத்தை எப்ப என் பேருக்கு மாத்தி எழுதி வைக்க போறீங்க? என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, நீங்க தானே சொன்னீங்க குழந்தை பெத்துக்கிட்டா சொத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி தரேன்னு. ஆமா சொன்னேன். ஆ, அதுக்கு நீங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கணுமே. அதுக்குதான் நீங்க எழுதி வச்சா எல்லாம் அதுவே நடக்கும். ம். ஏம்மா, இது என்ன பிளாக்மெயில் பண்ற மாதிரியே இருக்கேம்மா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. எனக்கு தேவையானது எனக்கு கிடைச்சா உங்க பொண்ணு எப்படியெல்லாம் இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி நடக்கும். அது எப்படிம்மா நடக்கும்? நாளைக்கே நம்ம கம்பெனி சொத்து எல்லாத்தையும் உன் பேருக்கு எழுதி தரேன். எப்படி நான் கேட்டதை உன்னால கொடுக்க முடியும்? ம், நீயே பண்றது நாடக கம்பெனி.
என்ன புரியலையா? ம். என்ன அவ்வளோ ஈஸியா ஏமாத்தலான்னு முடிவு பண்ணிட்டியா? அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நடிக்க வந்த பையன்கிட்ட எப்படி குழந்தை பெத்துப்பேன்னு கேட்குறேன். ஐயா என்னாச்சுங்க ஐயா? ஏன் இவ்ளோ கோவமா பேசுறீங்க? இங்க பாருங்க, நானும் அப்பாவும் பேசிட்டு இருக்கோம். நீங்க அப்புறம் வாங்க. என்ன இன்னும் என்கிட்ட நீ என்ன பேச போற? நீ என்ன பேச போறேங்கிறது கனகாவுக்கும் தெரியும். என்ன புரியலையா? இங்க பாரு, ஒரு அப்பாவை நீ எப்படியெல்லாம் ஏமாத்தக்கூடாதோ அப்படியெல்லாம் ஏமாத்திருக்க. நீ நடிக்கிறேன்னு இங்க யாருக்கும் தெரியக்கூடாது. அன்னைக்கு அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் மட்டும்தான் இருந்தது. ஆனா இன்னொரு நாள் ஆமாண்டி, நல்லா நடிக்கிறான். இதெல்லாம் என் கண்ணால என் காதால கேட்டதுக்கு அப்புறம்தான் நீ என்னை ஏமாத்துறேன்னு முடிவு பண்ண. அதுக்கப்புறம்தான் கனகா கிட்ட நான் இதை பத்தி சொன்னேன். ஆனா அவ உனக்காக என்கிட்ட சண்டை போட்டா. சரி, இவ்வளவு தெரிஞ்ச உனக்கு இன்னொன்னு தெரியுமா? அந்த பையன் நடிக்க வந்திருக்கான்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் அந்த பையன்கிட்டயே கேட்டுட்டேன். பாவம், அந்த பையன் ஒரு அப்ராணி. அவன் குடும்பம் கஷ்டப்படுறதை யூஸ் பண்ணிக்கிட்டு அவனுக்கு நீ துரோகம் பண்ணியிருக்க. அந்த பையன்கிட்ட நான் பேசுனதுக்கு அப்புறமா அவன் உனக்காக நடிக்கல, எனக்காக நடிச்சான். ம். என்ன யோசிக்கிற? இன்னைக்கு காலையில இருந்து அவன் வீட்டிலே இருந்திருக்க மாட்டானே. நீ அவனை ஏமாத்தின பாவத்துக்கு அவனுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்து அனுப்பிட்டேன். சொல்லு, நீ பண்ணதெல்லாம் சரியா? அது பேசாத. சொத்துக்காக பணத்துக்காக பெத்த அப்பாவியே ஏமாத்தி சீட் பண்ணியிருக்க. உங்க அப்பன் சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு அவமானப்பட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம எப்படியெல்லாம் உன்னை வளர்த்தன் தெரியுமா? எனக்கு வர கோவத்துக்கு. ஆமாப்பா, நான் சீட் பண்ணேன் தான். ஆனா எனக்கு அது தப்பா தெரியல. ஆ? ஒவ்வொரு தடவை காசுக்காக நான் உங்ககிட்ட வந்து நிக்கும்போது எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும். இத்தனை கம்பெனி, இவ்ளோ சொத்து இருந்த என்ன பிரயோஜனம்? எனக்குன்னு என்ன இருக்கு? அதான் இப்படி பண்ண. அதுக்காக இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? ஆமா, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாரு? நீங்க தான். ஆ? கல்யாணம் பண்ண விருப்பமே இல்லாத எனக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் உன் பேர்ல சொத்து எழுதி தருவேன்னு சொன்னது நீங்க. அதனால தான் நான் அவ்வளவு பெரிய டிராமா பண்ணேன். ஓ, அப்ப நீ பண்ணது கரெக்ட்னு சொல்றியா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. பாப்பா எனக்கு பணம் வேணும். இப்ப முடிவா என்ன சொல்றீங்க? முடியுமா முடியாதா? என்ன நீ சீட் பண்ணதுக்காக நான் முடியாதுன்னு சொல்றேன். அப்போ ஒரே ஒரு பொண்ணை பெத்து வச்சுக்கிட்டு அதுவும் சாகு போற காலத்துல இவ்வளவு சொத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? நித்யாம்மா மெதுவா பேசுங்கம்மா. சொத்தை தர மாட்டேன்னு ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? ஏன் என்ன சாகடிக்கிறீங்க? பாப்பா மா, எனக்கு ஒரே பொண்ணா இருந்தும் நீ ஏன் பேச்சு கேட்கலையம்மா? நான் என்னம்மா பண்ண முடியும்? அப்ப முடியாதுல்ல? இனிமே நான் இந்த வீட்ல இருக்க முடியாது. நான் போறேன். ஐயா என்னங்க ஐயா, பாப்பா கோச்சிக்கிட்டு போகுது. என்னங்க ஐயா இப்படி பண்ணிட்டீங்க? பாப்பா நில்லுமா. அம்மா நித்யம்மா 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 அம்மாம்மா கொஞ்சம் நில்லுமா. வீட்டு விட்டெல்லாம் போகாதம்மா. அப்பா ஏதோ தெரியாம பேசிட்டாருமா. வாமா வாமா. மரியாதை மேல போகாதம்மா. இருந்து கையெடுங்க, இல்லன்னா நான் உங்களை அசிங்கமா திட்டிடுவேன். அம்மா உனக்கு சாதகமா தானம்மா நான் பேசினேன். வாங்கம்மா. நீங்களும் சேர்ந்து தானே இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. பாப்பா அப்பாவுக்கு புரியலம்மா. இந்த பாரு அப்பாட்ட பேசி நான் புரிய வைக்கிறேம்மா. வாமா வாமா. இதுக்கப்புறம் பேசி புரிய வைக்க என்ன இருக்கு? அவருக்கு எல்லாமே புரியுது. இதுக்கு மேல இந்த வீட்ல நான் ஒரு நிமிஷம் இருந்தேன்னா எனக்கு தான் அசிங்கம். இந்த கம்பெனி, இந்த சொத்து இதெல்லாம் எப்படி என் பேருக்கு வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். நித்யம்மா தேவையில்லாம தடுக்காதீங்க, அவ்வளவுதான். போகாதீங்கம்மா. நித்யம்மா 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 நில்லுமா. நித்யம்மா நித்யம்மா. நித்யா, என்னாச்சு? எங்க கோவமா கிளம்பிட்டு இருக்கீங்க? டாக்டர், இது எங்க ஃபேமிலி இஷ்யூ. நீங்க தேவையில்லாம இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. நித்யா,
தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நான் உங்க ஃபேமிலி டாக்டர். கனகா, நீங்களாச்சும் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. டாக்டர், அது வந்து ம்? அது அது வந்து அ- சார், நித்யா, நான் உங்களுக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் மட்டும் இல்ல, இந்த ஃபேமிலில ஒரு மெம்பரா என்ன நினைச்சு சொல்றேன். நித்யா, நீ பண்றது ரொம்ப தப்புமா. நீங்களே சொல்லுங்க டாக்டர். இப்படியெல்லாம் இவ பண்ணதுக்கு அப்புறமா எப்படி ஒரு அப்பாவா இவ பேசுறதெல்லாம் என்னால கேட்க முடியும்? கரெக்ட் தான், ஆனா உங்க மேலயும் தப்பு இருக்கு. நீங்க தான் உங்க பொண்ண மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிருக்கீங்க. அவ உடனே மேரேஜ் பண்ணாதான் உங்களோட கம்பெனி ப்ராப்பர்ட்டி எல்லாம் அவ பேர்ல எழுதி வைப்பேன்னு சொல்லிருக்கீங்க. இது தப்பு தானே சார்? அப்படி இல்லை டாக்டர், எனக்கு அப்புறம் எல்லாமே அவளுக்கு தானே. ஆனா ஒரு அப்பாவா நான் வாழாத வாழ்க்கைய என் பொண்ணு வாழணும்னு ஆசைப்பட்டேன். இது தப்பா? சொல்லுங்க டாக்டர். நீங்க சொல்றதும் தப்பில்ல, நித்யா சொல்றதும் தப்பில்ல. இங்க என்ன ப்ராப்ளம்னா நம்மள சுத்தி இருக்கிற சொசைட்டி தான். என்ன டாக்டர் சொல்றீங்க? எஸ், உண்மையை தான் சார் சொல்றேன். இப்போ உள்ள பசங்க தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, தெரியாமலும் கல்யாணம் பண்ணி வாழறாங்க. இந்த காலத்துல பேரண்ட்ஸ் சில விஷயங்களை சொல்லலாம், ஆனா எதையுமே திணிக்க முடியாது. இதத்தான் நானும் சொன்னேன். ம், எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணுன்னு சொல்லி என்ன 5க்கும் 10க்கும் கையேந்து வச்சு அம்மா. இப்படி எல்லாம் பண்ண வச்சது இவர்தான். அதுக்காக நீ பண்ணது ஃபோர்ஜரி. அப்பாவும் பொண்ணும் இந்த விஷயத்த பத்தி பேசி நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. சார், சார், ஐயா, என்னாச்சு? ஐயா, என்னாச்சுங்க டாக்டர்? சார், என்னால முடியல டாக்டர். கனகா, கொஞ்சம் போய் தண்ணி எடுத்துட்டு வாங்களேன். சரிங்க டாக்டர். கொஞ்சம் இருங்க. இந்தாங்க டாக்டர். சார், இந்தாங்க. குடிங்க சார். பொறுமையா. ஐயா, இப்ப பரவாயில்லையா? ஓகே, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல டாக்டர். அவளுக்கு எப்போ விருப்பமோ அப்போவே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் டாக்டர். நான் இப்போவே எல்லா ப்ராப்பர்ட்டியும் அவள் பேருக்கே எழுதி வச்சிடறேன் டாக்டர். ம். எனக்கு அப்புறம் எல்லாமே அவளுக்கு தானே. எனக்கு என் பொண்ணோட சந்தோஷம்தான் முக்கியம் டாக்டர். சில விஷயங்களை நம்ம உக்காந்து பேசுறது நல்லது. இதுக்கப்புறமாவது என்ன பண்ணணும்னு புரிஞ்சு பண்ணுங்க. ம், சரி சார். இப்ப வந்த நெஞ்சுவலியால உங்களுக்கு பெருசா எந்த பாதிப்பும் இல்ல. ஆ, டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கோங்க. ஆ. தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. ம். என்னால இவ்ளோதான் சொல்ல முடியும். ம். நித்யா, என்னைக்காவது ஒரு நாள் எல்லா ப்ராப்பர்ட்டியும் உன் பேருக்கு வரலாம். ஆனா உன் பேருக்கு பின்னாடி இருக்கிற உங்க அப்பாவோட பேர் மட்டும்தான் இருக்கும். பட் உங்க அப்பா இருக்க மாட்டாரு. அதனால அவர் வாழ்ற இந்த கொஞ்ச காலத்துக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. அவர் உங்க அப்பாமா, அவருக்காக இதை செய்ய பாரு. இதுக்கு மேல நான் உனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அட்வொகேட் சார், நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி என் பொண்ணு பேருக்கே எல்லாத்தையும் மாற்றிடுங்க. நீங்கள் எங்கே சைன் பண்ணணும்னு சொல்கிறீங்களோ நான் அங்கெல்லாம் சைன் பண்ணிடுறேன். கொஞ்சம் சீக்கிரம் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருங்க சார். தேங்க்யூ சார், வச்சிடுறேன். பாப்பா, பாப்பா, ம், நித்யம்மா, நித்யம்மா, நித்யம்மா. ம், அப்பா சாரிப்பா. நீ என் பொண்ணுடா.
நான் இந்த மாதிரிலாம் பண்ணது உங்களுக்கு கோவமா இருந்திருக்கும்ல. நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேன்ப்பா. ஐம் சாரி. பரவாயில்லம்மா, வா.